ஹரே கிருஷ்ணா. கௌர பூர்ணிமாவை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு நம்முடைய தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பாடங்களை விட்டுட்டு கௌரங்க மகாபிரபுவின் சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகளை இன்னைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்னைக்கு பேச விடுகிறேன். இந்த உபன்யாசத்தை கேட்கிற பக்தர்கள் நிறைய பேர் புது பக்தர்கள் இருக்கிறாங்க. போன முறை நித்யானந்த திரையோதசி அன்று நான் நித்யானந்தரை பற்றி பேசும்போது ஒரு பக்தருடைய கணவர் நித்யானந்த மகாபிரபுவை பற்றி தெரியாததுனால, நீ அந்த போலி நித்யானந்தர் ஒரு போலி சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பற்றி பேசுற பேச்சை பற்றி நீ கேட்கறியான்னு சொல்லிட்டு அந்த மாதாஜியினுடைய கணவர் அவரை திட்டி இருக்கிறார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நித்யானந்தர் யாருன்னு தெரியாம நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கடவுளை பற்றி பேசுறது அவங்களுக்கு தெரியல அப்படின்றத, நித்யானந்தர்ன்ற பெயருடைய ஒரு நபரை நாம் பேசுகிறோம் அப்படின்னு நினைச்சு அந்த கணவர் அவங்க மனைவியை திட்டினது நியாயம்தான். ஏன்னா அவருக்கு தெரியாது. அதனால நம்முடைய வகுப்புல பல புது பக்தர்கள் இருக்கிறதுனால இந்த உபன்யாசத்தை கேட்கிற யாருமே சைத்தன்ய மகாபிரபுனா யாரு, அவருடைய அவதரித்த தினத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம், அந்த முன்னுரையை சொல்லிட்டு நான் இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். நிறைய முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு யார் என்பது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்ப பக்தி இயக்கம் வெகுவாக பரவுவதனால தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து சொல்ல விருப்பப்படுகிறேன். நம்ம எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஜெபிக்கிறோம். இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம் குரு பரம்பரையில வந்தது. கிருஷ்ணர்ல இருந்து நம்முடைய குரு பரம்பரை ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம பகவத்கீதை அறிமுகத்துல பார்த்தோம். கடவுளே பக்தி தொண்டை எப்படி செய்வது என்பதை நமக்கு கற்றுத்தந்தால் ஒழிய நமக்கு இதனுடைய ஞானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த பௌதிக உலகத்துல கடவுள் வேண்டாம், முழுமுதற் கடவுள் வேண்டாம்னு விலக்கிவிட்ட ஜீவாத்மாக்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறோம். அதனால பகவான் கருணை கொண்டு அவரே நம்மை மீண்டும் அழைத்து செல்வதற்காக அவதரிக்கிறார். பல அவதாரங்கள் பல யுகத்துல பகவான் எடுக்கிறார். இந்த கலியுகத்துல கருணை அவதாரமாக பகவானே பக்த ரூபத்துல வர்றார். 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல நவதீபத்துல மாயாப்பூர்னு நாங்க இருக்கிறோமே, இந்த இடத்துல அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிக்கிறார். இது ஏன் தென்னிந்தியால அவ்வளவு பிரபல்யம் ஆகலைன்னா, இந்த அவதாரம் மிகவும் ரகசியமான அவதாரம். பகவானுடைய அவதாரத்துக்கு சாஸ்திர மேற்கோள்கள் இருக்கு. நிறைய போலி மனிதர்கள் தங்களை அவதாரமாக சொல்லிக்கிறதுனால சில வைஷ்ணவர்கள் கூட சைத்தன்ய மகாபிரபுவை ஏற்றுக்கொள்வதில்லை. இது ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய பரம்பரை ஆச்சாரியர்கள், நம்முடைய கௌடிய மாதுவ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்கள் இதற்கான சாஸ்திரம் மேற்கோள் காட்டுறாங்க. பாகவதத்துல இருந்து முக்கியமாக காட்டுறாங்க. அதனால அந்த பாகவத ஸ்லோகத்தை முதல்ல காமிச்சிட்டு அப்புறம் நான் இந்த விளக்கங்களை ஆரம்பிக்கிறேன். பாக்குறீங்களா? ஸ்கிரீன் ஏதாவது பாக்குறீங்களா? பக்தர்கள் யாராவது சொல்லுங்க. ஸ்கிரீன் வரல மதுஜி. சரி சரி, ஓகே. இப்ப வரும் பாருங்க, ஒரே நிமிஷம்.
இப்ப பாக்குறீங்களா ஏதாவது? வரல மாஜி, வரல. வந்துச்சு வந்துச்சு வந்தாச்சு வந்தாச்சு. நான் வேற ஏதோ எடுக்கிறேன், வேற ஏதோ வருது. அதான் சரி. முன்னாடியே ஒழுங்கா செஞ்சிருக்கணும், மன்னிக்கணும். பாகவதம் 11வது காண்டத்துல இது தெள்ள தெளிவாக சைத்தன்ய மகாபிரபு வர்றதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது 11வது காண்டம் 5வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம். 11:5:32. கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யக்யை சங்கீர்த்தனை பிராயர் யஜந்திஹி சுமேதசக. கலியுகத்தில் கிருஷ்ணரின் நாமங்களை இடைவிடாமல் கீர்த்தனம் செய்யும் முழுமுதற் கடவுளின் அவதாரத்தை புத்திசாலி நபர்கள் சங்கீர்த்தனம் செய்து வழிபடுவர். அவரது மேனி கருப்பாக இல்லாவிடலும் அவர் கிருஷ்ணரே. அவர் தனது சகாக்கள், சேவகர்கள், ஆயுதங்கள் மற்றும் ரகசிய துணைவர்களால் சூழப்பட்டுள்ளார். பாகவதத்துல இருக்கிற பிரமாணத்தை, ஒரே ஒரு பிரமாணம், 1000 பிரமாணங்கள் சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே அப்படின்றதுக்கு இருக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம படிக்கும் போதும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அவர் முழுமுதற் கடவுள். இது சாதாரண மனிதர்களால இந்த விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்றது நல்லா தெரியும். ஏன்னா முழுமுதற் கடவுளுக்கான அறிகுறிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் அதெல்லாம் நிரூபித்து இருக்கிறார்கள். அது நம்ம சைத்தன்ய மகாபிரபுனுடைய வரலாறை நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அதனால பக்தர்கள், புது பக்தர்களை, முக்கியமா இந்த வகுப்பு புது பக்தர்களை மனதில் கொண்டுதான் நான் பேசுறேன். அதனால மூத்த பக்தர்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். எனவே இந்த பாகவதம் சாஸ்திரம், குரு சாது சாஸ்திரம் 3ம் முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக பக்த ரூபத்துல வந்தார். அவர் எப்போதெல்லாம் பகவான் அவதாரம் எடுத்து வருகிறாரோ அப்போதெல்லாம் அவருடன் முக்கியமான சகாக்களும் வருவாங்க. அவருடைய லீலை இப்ப நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல நமக்கு முதல் புத்தகம் பகவத்கீதை, 2வது புத்தகம் பாகவதம், 3வது மிக மிக முக்கியமான புத்தகம் சைத்தன்ய சரிதாமிருதம். ஏன்னா நாம இன்னைக்கு ஜபம் பண்றோம்னா அதுக்கு கிருஷ்ண சைத்தன்யர் தான் காரணம். அவர்தான் இந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை நமக்கு கொடுத்தவர். அதனால நமக்கு மிக உயர்ந்த படிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிருதம் தான். இந்த 3 நூல்கள், 3 இலக்கியங்கள் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதம், இந்த 3ம் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அவற்றை நாம் இந்த வாழ்நாள்ல படிச்சுதான் ஆகணும். படிக்க முடியாத பட்சத்துல நம்ம கேட்கிறோம். அதனால இப்ப அடுத்த வெள்ளிக்கிழமை 18வது தேதி மார்ச் 18, இந்த மாசத்துல பால்குண மாசம்னு சொல்றாங்க. இந்த பால்குண மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்று பகவான் சைத்தன்யர் அவதரித்தார் மேற்கு வங்காளத்துல 500 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக. இது சாஸ்திர பிரமாணங்கள்ல நிறைய இருக்கு. குரு சாது சாஸ்திரம் இவர் முழுமுதற் கடவுள்னு சொல்றாங்க. இவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே மகாவிஷ்ணு, சதாசிவம் இருவரின் இணைந்த அவதாரமாகிய அத்வைத ஆச்சாரியார் பிரார்த்தனை செய்றார். கடவுளே நீங்க வாங்க, முழுமுதற் கடவுளே கிருஷ்ணரே, இந்த உலகத்துக்கு நீங்கள் அவதரித்து வர வேண்டும். நீங்கள் இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு வேண்டார். உலகத்துல அப்ப 2 பிரச்சனைகள் இருந்தது. மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் நான் இங்க போறேன், அங்க போறேன், வேற்று கிரகங்கள் எல்லாம் நாங்க போய் ஆராய்ச்சி பண்றோம், எல்லாம் பூமியில இருக்கிற எல்லைகள் எல்லாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள்லாம் மேற்கத்தியர்கள்லாம் எல்லைகளை விரிவாக்க வேண்டும்,
எப்படி உலகம் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில இறங்கிட்டாங்க. இந்திய மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியால 2 பிரச்சனைகள் இருந்தது. அப்ப இஸ்லாமியர்கள் மத மாற்றத்துல அதிகமாக ஈடுபட்டு சும்மா ஒரு தண்ணி தெளிச்சு கூட ஒருத்தரை மத மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்துக்கள் மேல இஸ்லாமியர்கள் தண்ணி தெளிச்சாங்கனாலே அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறி விடுவார்கள். அப்படி ஒரு இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலமாக இருந்தது. அப்ப எல்லாருமே மத மாற்றம் அதிகமாக இருந்தது. ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, இந்தியர்களிலேயே உயர்குடி மக்கள் தாழ்ந்த குடி மக்களை தாழ்த்தி கொண்டும் ஜாதி பிரிவினைகளை ஏற்படுத்தி உட்பூசல்களும் நடந்திருந்தது. அப்போ ஒரு ஒழுங்கான நிலை இல்லை. அதனால அத்வைத ஆச்சாரியார் பகவானிடம் மிகவும் வருந்தி பிரார்த்தனை செய்யறார். இந்த சூழ்நிலைகள்லாம் எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைகிறதோ, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் சிருஜாம்யஹம். எப்பெல்லாம் தர்மம் அழிகிறதோ, சீர்குலைகிறதோ, அப்ப தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை ஒழிப்பதற்காக யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன்னு சொல்லிட்டார் பகவான். அதனால இப்ப இந்த சூழ்நிலை மிகவும் கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கிறது. பகவானே நீங்கள் வர வேண்டும்னு தூய பக்தர் பிரார்த்தனை செய்றார். இது அவருடைய வருகைக்கான காரணம். பக்தருடைய வேண்டுகோளை பகவான் ஏற்கிறார். இன்னொரு காரணம், 2 காரணங்கள் பகவான் அவதரிக்கிறதுக்கான 2 காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம், சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கான ஒரு காரணம் பக்தியை பரப்புவதற்காக. அரிநாம சங்கீர்த்தனத்தை கலியுகத்தின் தர்மமாகிய யுக தர்மமாகிய அரிநாமத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம். இது வெளிப்புற காரணம். பக்தியை பகவான் சொல்லி கொடுத்து பக்தராக சொல்லி கொடுத்தாதான் இந்த பக்தர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு காரணம். 2வது காரணம், மிக முக்கியமான காரணம், அந்தரங்க காரணம். கிருஷ்ணராக அவர் துவாபர யுகத்துல வந்தப்ப அவருடைய உண்மையான பக்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. இப்ப பக்தர்கள் கணக்குல முதன்மையாக நிற்கக்கூடியது ஸ்ரீமதி ராதாராணி தான். அவர்கள் கோபியர்கள், டாப் மோஸ்ட் பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, உயர்ந்த பக்தர்கள் நிலையில இருக்கக்கூடியவர்கள் கோபியர்களும், அதுல உயர்ந்தவர்கள் ஸ்ரீமதி ராதாராணி. அந்த லீலையின் போது கிருஷ்ணர் ராதாராணியிடம் கேட்கிறார், நீ வைத்திருக்கிற அன்புக்கு, இந்த கோபியர்களும் ராதாராணியும் வைத்த அன்புக்கு கிருஷ்ணர் நினைக்கிறார், நான் இதுக்கு உபகாரம் அதற்கு பக்தியை, அந்த அன்பை நான் என்னால திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறாங்க. இந்த அன்பின் சுவையை நான் சுவைக்க வேண்டும், அதற்காக நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்ரீமதி ராதாராணி இந்த மாயாப்பூரை உருவாக்கண்டே ராதாராணி தான். இந்த மாயாப்பூரை அவர் உருவாக்குகிறார். அங்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபத்துல, ராதா கிருஷ்ணர் இருவரும் இணைந்த அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதனால ராதா ராணியினுடைய மனப்பாங்கோட, பக்த இல்லையா அவங்க, பக்தையினுடைய மனப்பாங்கோட, அதனால அந்த மனப்பாங்கை எடுத்ததுனால அவருடைய திருமேனி பொன்னிறமாக இருந்தது. கௌரங்கி அப்படின்னு ராதாராணிய சொல்றோம். ஏன்னா அவ பொன்னிறமானவள். கௌரா அப்படின்னா பொன்னிறமானவள், பொன்னிறத்தை கொண்டவள். அந்த பாவனையை கொண்டதுனால கிருஷ்ணர் கருப்பாக இல்லாம வெள்ளையா இருக்கிறார், தங்க நிறமாக இருக்கிறார். தங்க அவதாரம், தங்கமா இருக்கிறார். மற்ற அவதாரங்கள்ல தீயவர்களை கொன்று அவர்களை திருத்தினார். ஆனா இந்த அவதாரத்துல தன்னையே கொடுத்து, கருணையை கொடுத்து மற்றவர்களை திருத்தினர். யாரெல்லாம் பக்திக்கு வரலையோ அவங்களெல்லாம் தன்னுடைய கருணையை காட்டி அன்பின் மூலம், அன்பு அவதாரமாக, பிரேம அவதாரமாக சைத்தன்ய மகாபிரபு வரார். அதுதான் இது உள்புற காரணம். வெளிப்புற காரணம் பக்தியை பரப்புவதற்காக, உள்புற காரணம் கடவுளே, முழுமுதற் கடவுளே பக்தியின் சுவையை சுவைப்பதற்காக வந்தார். அதனால சைத்தன்ய சரிதாமிர்தம் முழுக்க முழுக்க, சைத்தன்யருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அவர் எப்படி பக்தி பரவசத்தில் இருந்தார் அப்படின்றதுதான் தெரியுது. அப்போ சைத்தன்ய லீலை முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா சைத்தன்யர் ஆடுவார், பாடுவார், அழுவார், மயக்க அடிச்சு விழுவார், இப்படியே இருக்கும். அப்ப இதை பார்க்கிற சாமானிய மக்களுக்கு, ஏன்னா சாமானிய மக்களுக்கு பக்திக்காக அழறதுன்னா என்னன்னு தெரியாது.
நமக்கு பௌதிகத்துல அழுது அழுது பழக்கம் இல்லையா? பௌதிகத்துல அழுது பழக்கம். ஆனால் கடவுளுக்காக, கடவுளின் அன்புக்காக, முழுமுதற் கடவுளின் அன்புக்காக அழுது நமக்கு தெரியாது. அப்போ ஒண்ணு அது புரியாது, இல்ல அத போலியாக நகல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த லீலைகளை கொஞ்சம் முற்றிய பக்தர்கள் தான் கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் அவருடைய கருணையை பற்றி அவருடைய பிரச்சாரம் செய்த விதம், அவர் எப்படி பக்தராக இருந்தார்ன்றதை எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால அவருடைய அந்தரங்கமான விஷயங்களை, அவர் எப்படி தூய பக்தராய் இருந்தார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டு சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்தோம்னா தான் புரியும். இருந்தாலும் அடிப்படையில நான் சொல்லிடுறேன், இது இந்த நிலை, இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய பரவச நிலைகளை சாதாரண மனிதர்கள் நகல் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நிலை உன்னதமான பக்தியில மிக உன்னதமாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். இதை நாம் புரிந்து கொண்டு உண்மையான நிலையில அந்த பரவசங்கள் வரும். இப்ப இல்லை, இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கை வரலாற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்னைக்கு பார்க்கலாம். சுருக்கமாக நாளைக்கு மீதியை பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு மொத்தமாக 48 வருஷங்கள் இந்த உலகத்துல இருந்தார், தோன்றினார். 48 வருஷங்கள்ல 24 வருடங்கள் இளமை பருவம். அவர் சந்நியாசம் எடுப்பதற்கு முன், ஒரு சந்நியாசம் எடுப்பதற்கு பின்னு 6 வருடங்கள் தீர்த்த யாத்திரை போனார். மீதி 18 வருடங்கள் ஜெகநாத் பூரியில இருந்தார். இதுதான் அவருடைய வாழ்க்கை காலம், 48 வருஷம்தான். அதுல பகவான் அவதரிக்கிறதுக்கு காரணமா இருந்த அத்வைத ஆச்சாரியார் அவரை வர வைக்கிறார். அப்ப அவர் சச்சி மாதா, அப்புறம் ஜெகநாத் மிஸ்ரான்ற வசுதேவர் நந்த மகாராஜரின் இணைந்த அவதாரம் ஜெகநாத் மிஸ்ரா, யசோதா தேவகியின் இணைந்த அவதாரம் சச்சி மாதா. இவர்களுக்கு 8வது குழந்தையா பிறக்கிறார். அதே போலதான் முதல்ல சச்சி மாதாக்கு முதல்ல 6 பெண் குழந்தைகள் பிறந்து இறந்து விடுகின்றன. 7வதாக விஸ்வரூபர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறார். அவரும் பலராமரின் அவதாரம் தான். ஆனால் நித்யானந்தரும் வராரு இங்க. நித்யானந்தர் தான் பலராமரின் அவதாரம். அதை நான் உங்களுக்கு போன வகுப்பிலே சொல்லி கொடுத்தேன். நித்யானந்தர் ஏக்க சக்கரால அவதரித்தார்னு, அவரை பற்றி இங்க பேசலாம். அடுத்து 8வது குழந்தையாக சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறார். 7வது குழந்தையாக விஸ்வரூபர் வந்தார். அவர் சந்நியாசம் எடுத்து போயிடுவார். அவருடைய லீலைகள் இதுல நிறைய வராது. அதுக்கப்புறம் அங்க நித்யானந்தர் தான் இங்க பலராமருடைய அவதாரமாகிய நித்யானந்தரும் சைத்தன்ய மகாபிரபுவும் தனித்தனியாக அவதரிக்கிறாங்க, ஒரே பெற்றோர்களுக்கு அவதரிக்கல. அவர் சைத்தன்ய மகாபிரபு வர்றதுக்கு முன்னாடியே ஏக்க சக்கரால அவதரித்து சைத்தன்ய மகாபிரபுவை விட மூத்தவராக இருக்கிறார். அத்வைத ஆச்சாரியாரும் அப்படிதான். அப்போ இங்க சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதானுடைய கர்ப்பத்துல 13 மாசங்கள் இருந்தார். சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அவர் முழுமுதற் கடவுள் சாதாரண மனிதனை போல தோன்றவில்லைன்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று நிபுணர்கள், பக்தர்கள் இதை குறிப்பேடுகள்ல எழுதி வச்சுட்டு போனாங்க. அதை பின்னாட்கள்ல வரக்கூடிய பக்தர்கள் எழுதினாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்ரீல பிரபுபாதர் இதை ஆங்கிலத்துல எழுதினாரு. நம்முடைய பக்தர்கள் இதை தமிழ்லயும் எழுதிட்டாங்க. அதனால நமக்கு இந்த சரித்திரம் உண்மை உருவில கிடைச்சிருக்கு. அதை வைத்து கொண்டுதான் இந்த வகுப்பு, அதனுடைய ஆதாரத்துலதான் இந்த வகுப்பு நடத்துறோம். நம்ம சைத்தன்ய மகாபிரபு 13 மாதங்கள் தாயினுடைய கர்ப்பத்துல இருந்தார். அவர் ஒரு வேப்ப மரத்தினுடைய அடியில தோன்றுகிறார். அது மாலை நேரம், முழு நிலவு இருந்தது, பௌர்ணமி நிலவு. அன்று சந்திர கிரகணம் நடந்தது. சந்திர கிரகணம் நடக்கும்போது மக்கள், இந்துக்கள் கங்கையில் நீராடுவது வழக்கம். அதனால நீராடி கொண்டிருக்கும் போது எல்லோரும் ஹரி 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 என்று போற்றி கொண்டிருக்கும் நேரம் பகவான் அவதரிக்கிறார். அவதரிச்சப்ப தேவர்கள், மேல் உலக வாசிகள் அவர்கள்லாம் பகவானை தரிசிக்க வராங்க. மாற்று வேஷத்துல பகவானை தரிசிக்க வருகிறார்கள். இது மிகவும் அதிசயத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை மாதிரி இல்லை, மிகவும் ஜொலிக்கிறது, அந்த இடமே பிரகாசமாக இருக்கிறது.
சூழ்நிலையே மாறி போச்சு. உலகத்தினுடைய சூழ்நிலை, முக்கியமாக நவதீபத்தின் சூழ்நிலை மாறிவிட்டது. எல்லாரும் ஒரு விதமான ஆனந்தத்தை உணர்கிறார்கள். அந்த நேரம் பகவான் அவதரித்த அந்த நேரத்துல முஸ்லிம்கள் கூட இந்துக்களை கிண்டல் செய்கிற மாதிரி அவர்கள் ஹரி ஹரி ஹரின்னு சொல்றாங்க. அவர்கள் தங்களையே அறியாம பகவான் அவர்களையும் சொல்ல வைக்கிறார், நாமத்தை சொல்ல வைக்கிறார். அவர் வர்றதுனுடைய காரணமே நாமத்தை எல்லாரையும் சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக தானே. அதனால அவர்களும் தங்களை மற்றவர்களை கிண்டல் பண்றோன்ற எண்ணத்துல அவர்களும் ஹரியின் நாமத்தை ஜபிக்கிறார்கள். இந்துக்களை ஹரி ஹரின்னு சொல்றாங்க. அந்த மிகவும் சுப வேளை அது. அந்த வேளையில் பகவான் பிரகாசமாக அவதரிக்கிறார். சச்சி மாதாக்கும் தெரியும் இது சாதாரண குழந்தை இல்லை என்று. ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் தெரிகிறது. சுற்றி இருக்கும் அனைவருக்கும் ஒரு ஆனந்தமான ஒரு நிம்மதி. அந்த ஆனந்தத்தை வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம் அந்த சூழ்நிலை அங்க ஏற்படுகிறது. அப்ப பகவானுக்கு பெயர் சூட்டும் விழா எல்லாம் நடத்துறாங்க. பெயர் சூட்டும் விழாவில் ஒவ்வொருத்தரும் ஒரு பெயர், அவருக்கு 1000 பெயர்கள் இருக்கு. அவர் வேப்ப மரத்துக்கு அடியில பிறந்ததுனால அத்வைத ஆச்சாரியாரின் மனைவியாகிய சீதாராணி மாதாஜி அவருக்கு நிமாய், நீம் என்றால் வேப்ப மரம்னு அர்த்தம். நீம் ட்ரீன்னு சொல்லுவாங்க, அதுனா வேப்ப மரம். அதனால நிமாய், வேப்ப மரத்துக்கு அடியில பிறந்ததுனால அவரை நிமாய்ன்னு சொல்றாங்க. அவருடைய தாத்தா நீலாம்பர சக்கரவர்த்தி, தாய் வழி தாத்தா, அவர் அவருக்கு விஸ்வாம்பரர் அப்படின்ற பேரை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த உலகத்தை ஆள பிறந்திருக்கிறார். உலகத்துக்கே அவர் தான் முழுமுதற் கடவுள்ன்றது. அந்த ஜாதகத்துல இந்த மாதிரி ஜாதகம்லாம் எங்கேயுமே இருக்காதே. இந்த மாதிரி பகவானுடைய ஜாதகம் ஒரு பிசகு இல்லாமல் இருக்கிறது. அதை பார்த்தே அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஜாதகம் பார்த்தவங்க எல்லாம் இது மனித ஜாதகம் இல்லை அப்படின்றத அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால அவருக்கு விஸ்வாம்பரர்னு பெயர் வச்சார். அவர் கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்றதுனால அவர் கிருஷ்டி கிருஷ்ண சைத்தன்ய அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்கள் சொல்லப்படுறார். சைத்தன்யர்ன்றது அவருடைய பெயர். மிகவும் ஆனந்தமானவர் அப்படின்றது அவருடைய பெயராக இருக்கிறது. சின்ன வயசுல அவரை நிமாயின் தான் கூப்பிடுவாங்க. அவர் தங்க நிறமாக இருந்ததுனால அவர் கௌரங்கர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இளமையில அவருக்கு 1000 லீலைகள் நடந்தது. அவர் சின்ன குழந்தையா இருந்தப்ப எப்பப்பார் அழுவர். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்கள் ஹரிகீர்த்தனம் பண்ணாங்கன்னா அவர் நிறுத்திடுவார். அந்த மாதிரி அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவர் ஹரிகீர்த்தனம் செய்யும் போது மக்கள் அவர் அப்பதான் அழுகிய நிறுத்துவார்ன்றதுனால ஹரிகீர்த்தனம் செய்து கொண்டு சுத்தி இருக்கிற பெண்கள்லாம் ஆனந்தமாக இருந்தார்கள். ஒரு முறை ஆதிசேஷன் அவரை தரிசனம் செய்வதற்காக வந்தார். அப்ப அவர் அதோட ரொம்ப சகஜமா விளையாடி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த உடனே சச்சி மாதாவுக்கு மயக்கம் விடுகிறது. இவ்வளவு பயங்கரமான ஒரு பாம்போட என் குழந்தை இருக்கிறானேன்னு நினைக்கிற கட்டத்துல அவளுக்கு மயக்கம் வருகிறது. தன்னுடைய தாயினுடைய துன்பத்தை அதிகப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அவரும் ஆதிசேஷனும் மறைந்து விடுகிறார். தாயும் அப்ப மறைஞ்சிடுறாங்க. என்ன நடந்ததுன்றதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஒரு முறை இவர் நல்ல ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருப்பார். சின்ன குழந்தையில கொஞ்சம் நடக்கிற வயசு. அப்போ 2 திருடர்கள் வராங்க. 2 திருடர்கள் சைத்தன்ய மகாபிரபுவை தன்னுடைய தோல்ல கொண்டு போய் ஏமாத்தி கொண்டு போய் அந்த நகையெல்லாம் பறிக்கலாம்னு நினைச்சு கொண்டு போறாங்க. ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை சுத்தி வர வச்சு சச்சி மாதா கிட்டேயே திரும்பி கொண்டாடுற மாதிரி அவர் பண்ணி விட்டுருவார். அந்த திருடர்களுக்கு ஒன்றும் புரியல. தவறுதெல்லாம் எங்களோட வரணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அவர்களுக்கு தெரியாது இவர் முழுமுதற் கடவுள், அவர்களையே ஏமாத்தக்கூடியவர்ன்றது திருடர்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களை அவர் செய்தார். ஆனா குறும்புத்தனமும் கிருஷ்ணரை மாதிரியே இருந்தது. நிறைய குறும்பு பண்ணார். ஒரு முறை தவழற குழந்தையாக இருந்தப்ப அவருடைய வீட்டுக்கு ஒரு பிராமணர் வரார். இது மிக அதிசயமாக சொல்லக்கூடிய ஒரு லீலை. எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. சைத்தன்ய மகாபிரபு குழந்தையா இருக்கிறார். அந்த வீட்டுக்கு பிராமணர் வரார். நம்முடைய ஜெகநாத் மிஸ்ராவும் பிராமணர் தான். அவர் அந்த காலத்துல எல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது, பக்தர்கள் வெளியவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்த பிராமணரை தன்னுடைய இல்லத்துல அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்து
ஜெகநாத் மிஸ்ரா அவருக்காக வசதி பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அந்த பிராமணர் தினம் தினம் பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பகவானுக்கு படைக்கிறது, அவரே தன் கையால சமைச்சு அவர்கிட்ட வந்து சாலக்கிராம் இருந்தது, அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுற வழக்கம். அதனால முதல் முறை நல்லா அவருக்கு எல்லாம் செஞ்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றார். உருக்கமாக வேண்டிக் கொண்டு நீங்கள் வந்து சாப்பிட வேணும்னு சொல்றார். அப்ப குழந்தையாக இருந்த நிமாய் தவழ்ந்து கொண்டே போய் அவர் வச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறாரு. இப்ப அந்த பிராமணருக்கு ஒண்ணும் புரியல. இந்த வீட்டு குழந்தை இப்படி துடுக்கா இருக்கு, வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுச்சு, நான் நைவேத்தியமே பண்ண உடனே சாப்பிட்டுட்டார், அதனால நான் வந்து இது மிகப்பெரிய அபராதம் ஆகிவிட்டது, அதனால நான் எல்லாத்தையும் திரும்பிய கழுவி திரும்பியும் எல்லாத்தையும் புதுசா செஞ்சு திரும்பவும் சமைச்சு திரும்பவும் நைவேத்தியம் செய்ய ஆரம்பிக்கும் போது மதிய வேலை ஆயிப்போகுது. மதிய வேலையை மிகவும் இப்ப உருக்கமாக பகவான் கிட்ட வேண்டார், பகவானை ஏற்றுக்கொள்ளுங்கள். உருக்கமா வேண்டும் போது பகவான் அங்க சாட்சாத்தா இருக்கிறார், அதனால வந்து திரும்பியும் வந்து சாப்பிட்டுறார் குழந்தையாக. இந்த குழந்தை இவ்வளவு ஒரு சுட்டித்தனமா இருக்கிறதே, மன்னிச்சிடுறார். சொன்ன சின்ன குழந்தை, மீண்டும் நம்ம செய்யலாம், பகவானுடைய சித்தம் இதுவாக இருக்கிறதுன்னு அந்த பிராமணர் பொறுமையா மீண்டும் திரும்பவும் சமைக்கிறார். அது இரவு நேரம் ஆயிடுது. இப்ப இவர் சமைக்க சமைக்க குழந்தை சாப்பிடுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜெகநாத் மிஸ்ரா அந்த குழந்தையை கட்டி பிடித்து கொண்டு அவர் நைவேத்தியம் பண்ணக்கூடிய நேரத்துல குழந்தைய விடவே விடாம கெட்டிமா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குழந்தையை பிடித்து கொள்கிறார். மூன்றாவது முறை கிட்டத்தட்ட இரவு நேரம் வந்துடுச்சு. அந்த பிராமணருக்கு பசி தள்ளாடுது, பகவானுடைய சித்தம் இருந்தால் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப மூன்றாவது முறையாக சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது ஜெகநாத் மிஸ்ராவை ஏமாற்றி விட்டு குழந்தை நிமாய் வந்து விடுகிறார். வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது இவர் அழறர், பிராமணர் அழறர். நான் இன்றைய பொழுது எனக்கு வந்து பிரசாதம் இல்லைன்னு எழுதி வச்சிருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறார். அப்ப பகவான் அவருக்கு நாராயணராக காட்சி தருகிறார். நாராயணராக காட்சி தந்து, நீ வணங்கும் நாராயணர் நான் தான், இந்த வீட்டுல குழந்தையா இருக்கிற, நீ என்னை கூப்பிடும் போது நான் வர்றது நியாயம்தானே அப்படின்னு சொன்னப்ப அந்த பிராமணருக்கு உண்மை புரிந்தது. அவரை வணங்கி அவரை கொண்டாடுகிறார். இது வந்து மிகவும் பிரசித்தமான ஒரு லீலை. அப்போ இந்த மாதிரி சின்ன வயசுல அவர் பல பல லீலைகள் செய்தார். சிலவற்றை மட்டும், முக்கியமானதை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். அப்ப அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம், கொஞ்சம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. அவர் பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு கங்கையில விளையாடுவார். விளையாடிட்டு நிறைய விஷமங்கள் பண்ணுவார், நிறைய சேட்டை எல்லாம் பண்ணுவார். பிராமணர்கள் காயத்ரி ஓதின்னு இருக்கும்போது கங்கையில நின்று காலை பிடிச்சிட்டு அவர்களை கங்கையில தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது பண்ணிருக்கும் போது அங்க எச்சத்துக்கு விடுவார். அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்களுடைய துணிகளை மாத்தி மாத்தி வச்சிருவார். இப்படியா இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜெகநாத் மிஸ்ரார்கிட்ட அடிக்கடி புகார் செய்து கொண்டு வந்தார்கள். இப்ப ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் ரொம்ப கோபம் வரும், நீ இந்த மாதிரி விஷமெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முறை இவங்க எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட புகார் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்க நிமாய் ரொம்ப ஆட்டம் போடுறான், தாங்க முடியல தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு. புகார் சொல்லி கொண்டிருக்கும் போதே நிமாய் அங்க வந்துடுறாரு. வந்துட்டு, இல்லையா நான் கங்கைக்கே போலையே, பாருங்க கையில பாருங்க மை இருக்கே, நான் போய் பள்ளிக்கூடம் போயிட்டு பாடம் தான் படிச்சுட்டு வந்தேன், நான் கங்கைக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றேன். இப்படி ஒரு முறை ரொம்ப ஆட்டம் போடும்போது ஜெகநாத் மிஸ்ரா நல்லா அடிக்கிறாரு, அடி கொடுக்குறாரு. அப்போ வானத்துல இருக்கிற தேவர்கள் இல்ல ஒருத்தர், யாருன்னெல்லாம் சொல்லப்படல, அவர் ஜெகநாத் மிஸ்ரா கிட்ட வர்றாரு. நீ இந்த குழந்தைய அடிக்கிறியே, இந்த குழந்தை யாருன்னு உனக்கு தெரியுமா? ஜெகநாத் மிஸ்ரா சொல்றார், அவர் யாரானா இருக்கட்டும், இப்ப என் குழந்தைய ஆயிட்டார்ல, இவர் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர், இவரை தெரிந்து கொள்ளாமல் இவருக்கு நீ அடிச்சு அபராதம் பண்றியே அப்படின்னு அந்த தேவன் சொன்னப்ப மிஸ்ரா சொல்றார், ஜெகநாத் மிஸ்ரா சொல்றார், அவர் முழுமுதற் கடவுளா இருக்கலாம், இப்ப என் குழந்தையாக வந்திருக்கிறார், அவரை கண்டித்து அவரை நல்ல வழி கொண்டு வருவது என் கடமை அப்படின்னு தைரியமா சொல்றார் ஜெகநாத் மிஸ்ரா. இது ஒரு முக்கியமான ஒரு லீலையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுளே நம்முடைய குழந்தையாக வந்தாலும் அவரை சீர்திருத்தணும்னு நினைக்கிற தந்தையினுடைய மனநிலையை நாம் பாராட்ட வேண்டும். ஜெகநாத் மிஸ்ரா அந்த அளவுல சைத்தன்ய மகாபிரபுவை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அவர் கடவுள்ன்றது அவருக்கு தெரியும்,
தெரியும். அவருடைய லீலையை அவருடைய கடமையை அவர் செய்தார். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு பேசுற வயசு இல்லையா, அப்ப என்ன பண்ணார், ஒரு களிமண் களிமண் குவியல் மேல இருந்து அங்கிருந்து அந்த களிமண்ணை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட ஆரம்பிச்சோம்னா சச்சி மாதா சொல்றாங்க, என்ன மண்ணை சாப்பிடுற நீ அப்படிங்கும் போது, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்தர்களுக்கு வந்து சூட்சமமா கேட்டீங்கன்னா புரியும். இந்த மாயாவாதிகள் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு தானே சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணு, எல்லாமே பரம்பொருள் தான், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதற்காக தன்னுடைய தாயையே சோதிக்கணும்ன்றதுக்காக மண்ணை சாப்பிட்டு எல்லாம் ஒண்ணுதானேன்னு போது சச்சி மாதா சொல்றா, எல்லாம் ஒண்ணு கிடையாது. மண்ணுல இருந்து வந்தாலும் நாம வந்து இனிப்புகளையும் சாப்பாட்டைத்தான் சாப்பிடுவோமே தவிர மண்ணை சாப்பிட முடியாது. மண்ணை சாப்பிட்டா ஜீரணமும் பண்ண முடியாது. ஆனா இதுவும் அதுவும் வேற அப்படின்ற தத்துவத்தை சச்சி மாதா வந்து சொல்றா. அப்போ தன்னுடைய தாயார் வந்து மாயாவாதத்தை முறியடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ புரிஞ்சுக்கிறார். ஒரு முறை சச்சி மாதா கிட்ட சைத்தன்ய மகாபிரபு வானத்துல இருக்கிற நிலாவை காட்டி எனக்கு நிலா வேணும் அப்படின்னு கேட்பார். நிலாவை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதனால என்ன பண்றா சச்சி மாதா, கிருஷ்ணருடைய படத்தை காமிச்சு ஏமாத்தி இதுதான் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தட்டி அவளை திசை திருப்பி விடுகிறாள். சச்சி மாதா வந்து திசை திருப்பி விடுகிறாள். இப்படியாக அவர் வந்து இருக்கும்போது ஒரு நாள் சச்சி மாதா இவர் விளையாட்டுக்காக, நிமாய் விளையாட்டுக்காக சச்சி மாதாவை அடிச்சிடுறாரு. அடிக்கும்போது மயக்க அடிச்சு விழுந்துடுறாங்க சச்சி மாதா. அது ஏன் மயக்க அடிச்சு விழுந்தாங்கன்னு தெரியல. ஆனா மயங்கி விழுகிறாள். மயங்கி விழுந்த உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன பண்ணுவியோ தெரியாது, உடனடியாக 2 இளநீ கொண்டாந்தாதான் நான் அவங்களுக்கு குடிப்பாட்டி அவர்களை சரி பண்ண முடியும்னு சொன்னோன்னு அடுத்த நிமிஷம், இவர் சின்ன குழந்தை தானே, அடுத்த நிமிஷம் இப்படி போய் திரும்பி இளநீர் கொண்டாடுறாரு. எப்படி மரத்து மேல ஏறி இளநீரை எப்படி இவர் பறிச்சாரு அப்படின்ற சந்தேகம் அங்க சுத்தி இருந்த பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்டது. ஆனா அப்புறம் அவங்கள காப்பாத்தணும், சச்சி மாதாவை காப்பாத்தணும்ன்றதுனால இதை மறந்துடுறாங்க. இதுல ஆராய்ச்சியில அவங்க வந்து ஈடுபடவே இல்லை, மறந்து விட்டுறாங்க. சோ இவர் பகவான் வந்து பல அதிசயங்களை செய்யறார் பகவான் அப்படின்றது அந்தரங்கமா இருந்தவர்களுக்கெல்லாம் புரிஞ்சது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முறை குழந்தைலாம் பிறந்த பிறகு இந்த நாமக்கரண் வைப்பாங்க, பெயர் சூட்டும் விழா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அன்னப்பிரசன்னான்னு ஒரு விழா இருக்கும். குழந்தைக்கு முதல் முறையாக அன்னம் கொடுக்கறது அன்னப்பிரசன்னா. இந்த அன்னப்பிரசன்னா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, இந்த குழந்தையினுடைய விருப்பம் எதுன்றத கண்டுபிடிப்பாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு எதிர்க்க கொஞ்சம் நிறைய பணம் வைப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பாகவதம் வைப்பாங்க, ஒரு இடத்துல இந்த கத்தி கபடா அந்த மாதிரி ஆயுதங்களை வைப்பாங்க. இப்படி பொருட்களை, அந்த குழந்தை ஒரு பிராமணனா, சத்திரியானா, வைஷ்யனா, சூத்ரனா, பணத்துக்கு ஆசைப்படுறானா, எதுக்கு ஆசைப்படுறான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் வைப்பாங்க. சைத்தன்ய மகாபிரபு நேரா போய் பாகவதம் தான் எடுத்தார். சோ அந்த ஜோதிடர்கள்லாம் கணிக்கும் போது கண்டிப்பா இது வந்து சாதாரண குழந்தை கிடையாது, கண்டிப்பாக இது முழுமுதற் கடவுளுக்கான ஜாதகம் தான் இப்படி இருக்கும். மேலும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய திருவடிகள்ல இதெல்லாம் வந்து கடவுளுக்கான ஆதாரங்கள். திருவடிகள்ல இருக்கிற அந்த சங்கு, சக்கரம், கொடி இதெல்லாம் வச்சு இவரது வந்து சைத்தன்ய மகாபிரபு கடவுள்ன்றத தெரியும். அந்த பாதங்கள்ல வந்து சாதாரண மனிதர்களுக்கு இந்த மாதிரி சின்னங்கள்லாம் இருக்காது. இது பகவானும் பகவானுடைய அவதாரங்களுக்கும் தான் அந்த பாதங்கள்ல வந்து அடையாளங்கள் இருக்கும். அதை வைத்து இவர்கள் பகவான் அப்படின்றத தெரிந்து கொள்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்றார். அப்படி வளரும் போது கங்கை கரையில பல லீலைகளை செய்தார். அப்படி செய்யும் போது அங்க பெண்கள், இளம் பெண்கள் சிவனை வணங்குவது வழக்கம். இப்ப அந்த இளம் பெண்களுக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், நீ சிவனை வணங்க தேவையில்லை, என்னை வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இளமையான அழகான கணவன் கிடைப்பார். யாரெல்லாம் என் பேச்சு கேட்காம சிவபெருமானை வணங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வயதான கணவன், அது 2ஆம் தாரமாக 3ஆம் தாரமாக போவீர்கள்னு சொல்வார். அதை வந்து அவரை அலட்சியம் பண்ணவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சது. அலட்சியம் பண்ணாம இவருதான் நாராயணன்னு தெரிஞ்சு பூஜை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பகவான் நல்ல கணவர்களை ஏற்பாடு பண்றார். அது நடக்குது, அந்த அதிசயமாக நடக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு முறை கங்கை கரை ருக்மிணியின் அவதாரமாக வந்த
லக்ஷ்மி பிரியாவை பாக்குறாரு. பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி பிரியாவுக்கும் தெரியும் இவர் தான் கடவுள், இவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன்ட்டு பகவானுக்கும் தெரியும். இப்போ வயது வந்ததுக்கு அப்புறம் இந்த லக்ஷ்மி பிரியாவோட சைத்தன்ய மகாபிரபுனுடைய திருமணம் இனிதா நடத்துறாங்க. அதற்கு முன்பாக இவர் பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கிறார். படிச்சு கொஞ்ச நாள்ல ஜெகநாத் மிஸ்ரா இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுகிறார். அந்த துயரத்துல, ஏன்னா ஜெகநாத் மிஸ்ராவுக்கு சச்சி மாதாவுக்கும் 2 மகன்கள். அதுல முதல் மகன் ஓரளவுக்கு வயது வந்த உடனே சந்நியாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் அவர் இந்த இந்த லீலையிலேயே காணும். அவர் விஸ்வரூபர் சந்நியாசம் வாங்கிட்டு அவர் போயிடுறார். அப்போ சச்சி மாதா யாருமே இல்லை. இப்ப கணவனும் போயிட்டார், மூத்த மகனும் போயிட்டார். அப்போ அவருக்கு அவங்களுக்கு இருந்தது சைத்தன்ய மகாபிரபு மட்டும்தான். அதனால இவரை ரொம்பவே நம்பி வாழ்றாங்க. அதனால இவரும் குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கணும்ன்றது சச்சி மாதா சொன்ன அதே லக்ஷ்மி பிரியாவை திருமணம் செய்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார். அவர் அதுக்குள்ள ஒரு அடிப்படை பள்ளிக்கூட கல்வி எல்லாம் முடிச்சுட்டு கங்காதாஸ் பண்டிதர் அப்படின்றவர்கிட்ட அவர் படிக்கிறார். அந்த ஊர்லயே அந்த காலகட்டத்துல நவதீபம், இந்த மாயாப்பூர் நவதீபம்லாம் மிக உயர்ந்த பண்டிதர்கள் வாழ்ந்த இடமா இருந்தது. அதுல வைஷ்ணவர்களும் இருந்தார்கள், ஸ்மார்த்த பிராமணர்களும் இருந்தார்கள், பண்டிதர்களும் இருந்தார்கள். இப்ப கங்காதாஸ் பண்டிதர் என்பவரிடம் இவர் சமஸ்கிருதம் அதெல்லாம் முறைப்படி படித்தார். ஆனா எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதுல கேட்கும் போதே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பகவான் இல்லையா, அதனால அவருக்கு அது மிக சுலபமாக இருந்தது. அதை முடிச்ச உடனே கொஞ்சம் இளமை வயது வந்த உடனே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் ஆனோன்னு குடும்பத்தை பராமரிக்கணும்னு அவரே சைத்தன்ய மகாபிரபுவே பள்ளிக்கூடம் ஒன்றை ஆரம்பிக்கிறார். அதுல மாணவர்களை பயிற்சி வைக்கிறார். ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த இளமையான இந்த காலகட்டத்துல சைத்தன்ய மகாபிரபு கர்வம் மிகுந்தவராக இருந்ததாக அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவர் மிகவும் மிக மிக அதிச புத்திசாலி. யாருன்னா ஏதோ ஒண்ணு சாஸ்திர விதமா கேட்டாங்கன்னா அவங்கள முறியடிப்பதில் வல்லவரா இருந்தார். வாதம் செய்வதில் ரொம்ப வல்லவரா இருந்தார். அதனால ஏதாவது ஒரு தலைப்பை எடுப்பார், அதை வாதிட வாருங்கள்னு சொல்வார். அவங்க வாதிட வந்தாங்கன்னா அதற்கு இவர் எதிர்ப்பா அதை சார்ந்தும் பேசுவார், அதற்கு எதிர்வாகவும் பேசுவார். அதனால அவன் வர்றவன் என்ன பேசுறதுன்னு தெரியாம தோத்து போயிடுவான். அதனால இந்த மாதிரி வாத விவாதங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறதுனால அந்த நவதீபத்திலேயே ஸ்ரீவாஸ் பண்டிதர் இருந்தார். ஸ்ரீவாஸ் பண்டிதர் அந்த பஞ்ச தத்துவத்துல ஒருத்தர். அவர் கிரகஸ்தர், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய முக்கியமான சகா. ஆனா அந்த நாட்கள்ல அவரு சைத்தன்ய மகாபிரபு இளமையா இருந்த நாட்கள்ல இவரை பார்த்தா அவர் 7 காத தூரம் பயந்து ஓடிடுவார். இந்த பையன்கிட்ட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம குழப்பி ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுவார், இவரோட நம்ம சேரவே கூடாதுன்னு அப்படி தனித்து ஓடி போயிடுவார். ஆனா பின் நாட்கள்ல இவர் தீட்சை பெற்று மிக உயர்ந்த பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய கீர்த்தனத்துல ஸ்ரீவாஸ் தாக்கூர் சேர்ந்து கொண்டார். ஆனா இளமையா இருந்தப்ப இவரை வைஷ்ணவர்கள்லாம் தூரம் பார்த்து ஓடிடுவாங்க. ஏன்னா இவர் சாஸ்திரம் பேசி எல்லாரையும் வாத விவாதங்கள்ல ஈடுபடுத்துவார். நேர விரயம் நாம் செய்ய வேண்டான்ட்டு வைஷ்ணவர்கள்லாம் ஓடி போயிடுவாங்க, தூரம் கிட்டவே இருக்க மாட்டாங்க. அப்ப அவர் நடத்திய பள்ளிக்கூடத்துல மாணவர்களை நல்ல கை தேர்ந்த நிபுணர்களா மாத்திட்டு வர்றார். அப்படி மாத்திட்டு வர கட்டத்துலதான் கேசவ பாரதி கேசவ காஷ்மீரி அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல இருந்து ஒரு பண்டிதர் வர்றார். அந்த பண்டிதர் திக்விஜய பண்டிதர். யாரும் அவர்கிட்ட முன்னாடி நிக்க முடியாது. அப்படி சாஸ்திரங்கள்ல கற்று தேர்ந்த சரஸ்வதியினுடைய அருட்கடாட்சம் பெற்ற ஒரு நிபுணர், ஒரு பண்டிதர். அவர் வர்ற இடம் எல்லாரையுமே பண்டிதர்களை தோற்கடிக்கிறதே அவருடைய வேலையா போச்சு. அவர் நவதீபத்துக்கும் வந்தார். நவதீபத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இவர் இதே மாதிரி பண்ணி எல்லாரையும் தோல்வி அடிப்பாரு, நாம எல்லாம் தோத்து போகணுமா அப்படின்ற ஒரு பயம் நவதீபத்துல இருந்த பண்டிதர்களுக்கு இருந்தது. இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஏற்கனவே கொஞ்சம் கர்வம் மிகுந்த இளைஞராக இருந்தார். அவர் அங்க பார்த்தார். அப்போ இவர் என்ன சின்ன இளைஞனாக இருக்கிறாரு, இவரை என்ன தோக்க முடியும், ஆனா பார்ப்பதற்கு ரொம்ப அழகாவும் பிரகாசமாகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்விஜய பண்டிதருக்கு கேசவ காஷ்மீருக்கு கொஞ்சம் கர்வம் இருந்ததுனால இவர் கடவுள்ன்றதை அவரால் உணர முடியல. அந்த கர்வத்தை எடுத்திருந்தாருன்னா உணர்ந்திருக்க முடியும். ஆனா கர்வம் அவருடைய
பார்வையை மறைத்து விட்டது. அதனால போட்டிக்கு தயாரான்னு 2 பேரும் உட்கார்றாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பண்டிதர்களும் இருந்தார்கள். அப்ப இந்த கேசவ பாரதி, கேசவ காஷ்மீரி அவர் இவர் உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நீ தான் நல்ல பாடல்லாம் பாடுவிய, கங்கையை நோக்கி பாட்டு பாடணும்னு அவர் உடனே எடுத்து 100 பாடல்களை பாடுறார். கங்கையை புகழ்ந்து 100 பாடல்களை பாடுகிறார். பாடி முடிச்ச உடனே அடுத்த செகண்ட் நம்ம சைத்தன்ய மகாபிரபு அதுல நடுவுல வர ஒரு பாட்டை எடுத்து இவர் சொல்றார். சொன்ன உடனே அப்பவே அவருக்கு அந்த பண்டிதருக்கு பயம் வந்துருது. என்னது 100 பாடல்ல நான் பாடினேன், காற்று வீசுவதை போல நான் வீசினேன், அதை எப்படி இவரால கிரகிக்க முடிஞ்சது? யாராலையும் கிரகிக்க முடியாது, இவர் எப்படி கிரகிச்சாருன்னு ஒரு முதல் ஆச்சரியம் வந்தது. அப்ப இவர் சொல்றார், இதுல இருக்கிற நல்ல கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் ரெண்டுத்தையும் நான் பேச போறேன்னு சொல்லும்போது இவருக்கு கோவம் வருது. அந்த பண்டிதருக்கு, நீ யாரு என்னுடைய பாட்டுல இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் சொல்றதுக்கு? நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? இதுல தவறே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னும் போது சைத்தன்ய மகாபிரபு அதுல இருக்கிற அருமையான கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தவறுகளை அவர் எடுத்து காட்டும் போது இந்த பண்டிதருக்கு முகம் செவத்து போகுது, தலை குனிஞ்சிடுறார். ஏன்னா அவர் சொல்றார், இதுல பலவிதமான பிழைகள் இருக்கு. சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இது ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. இங்க நமக்கு நேரம் குறைவுன்றதுனால சுருக்கமா சொல்றேன். அதுல மிகப்பெரிய தவறுகளை அவர் காட்டி அவர் எழுதின அந்த கருத்திலே மிகப்பெரிய அபராதமும் தவறும் இருக்கிறது அப்படின்றத அவர் எடுத்து காட்டினப்ப அந்த பண்டிதர் ரொம்ப தோல்வியை ஒத்துக்கொண்டு அப்படியே விலகி போயிடுறார். ஏன்னா அது வரைக்கும் அவர் தோல்வியை சந்தித்ததே இல்லை. அதனால அன்னைக்கு போய் அவருடைய சரஸ்வதி தேவி கிட்ட போய் அழறார். இந்நாள் வரைக்கும் என்னையே மிகப்பெரிய பண்டிதனாக சொன்ன நீங்க இப்படி ஒரு இளம் மாணவன் கிட்ட என்னை தோற்க விட்டுட்டீங்களே, நான் என் தோல்வியை சந்தித்து விட்டேனே, இது எப்படி ஒரு அநியாயம் எனக்கு பண்ணீங்க? இது நாள் வரைக்கும் என்ன தோல்வியை தழுவ விட்டதில்லையே தாயே அப்படின்னும் போது தாய் சொல்றா, சரஸ்வதி சொல்றா, என்னுடைய அறிவுக்கே அறிவாக, என்னுடைய அறிவுக்கே இலக்காக, அறிவினுடைய மூலமாக இருப்பது முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் தான் கிருஷ்ண சைத்தன்யரா வந்திருக்கிறார். அவர் எதற்கு நானே ஒண்ணும் இல்லை, கல்வியின் ஆதிபத்திய தெய்வமாகிய சரஸ்வதி ஆகிய நானே ஒரு தூசு அப்படின்னும் போது நீ யாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு மகாபிரபுவை சரணடைகிறார். இவ்விதமாக மகாபிரபு அந்த இளமையான அந்த இளம் பண்டிதராக இருந்தப்ப கொஞ்சம் கர்வம் இருந்தவராட்டம் தெரிஞ்சது. ஆனா அது இளம் வயசு அப்படித்தானே. அவர் அந்த காலகட்டத்துல அவர் நிறைய மாணாக்கர்கள், தன்னுடைய மாணவர்களை நல்லாவே சமஸ்கிருதத்திலையும் பாகவதத்திலையும் நிபுணர்களாக மாற்றினார், சொல்லி கொடுத்தார். நல்லா நடந்து கொண்டிருந்தப்ப அப்ப சச்சி மாதாக்கு ஒரு வேதனை, ஜெகநாத் மிஸ்ரா இல்ல, நமக்கு ஒண்ணுமே இல்லையே, வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே, நாம இப்ப திருமணம் வேற செய்து கொண்டாய், நாம எப்படி வாழறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்ப தாயை திருப்திப்படுத்தணும், முக்கியமாக பிரச்சாரமும் செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் கிழக்கு வங்காளத்துக்கு போறார். கிழக்கு வங்காளத்துக்கு போகும்போது அங்க போய் அவர் பக்தி பிரச்சாரத்துலதான் ஈடுபடுறார், நாம சங்கீர்த்தனத்தை தான் ஈடுபடுறார். நாம சங்கீர்த்தனம் அவருக்கு அப்ப அவருடைய குருவாகிய ஈஸ்வரபுரி வந்துடுறார், சொல்லி கொடுத்துட்டு போறார். அதுல அவர் பகவான் எடுத்து அதை நாம சங்கீர்த்தன பிரச்சாரத்தை கிழக்கு வங்காளத்துல, இப்பத்திய பங்களாதேஷ்ன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அவர் பிரச்சாரம் தான் செய்யும் போது மக்கள் அள்ளி கடவுள் இல்லையா, தேவைக்கு மேல அள்ளி அவர்கள் கிட்ட இருந்த மிக மிக சிறப்பு வாய்ந்த பொருட்கள், மிக விலை உயர்ந்த ஆடைகள், பட்டாடைகள், தங்கம், வைரம், அப்படி முத்துக்கள், இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ, என்னென்னலாம் பகவானுக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அவர்கள் பரிசு பொருட்களாக கொடுத்தார்கள். பகவான் கேட்கவே இல்லை, அவருடைய சக்தி, அது அவருடைய சொத்து அவருக்கு வந்தது. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்புறார். ஆனா அவர் திரும்புறதுக்குள்ள அவருடைய மனைவி லக்ஷ்மி பிரியா பகவானுடைய பிரிவு வேதனையை தாங்க முடியல. பகவானுடைய அந்த பிரிவு ஒரு பாம்பாக அவளை தீண்டி விடுகிறது. அதனால அவ இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுகிறாள். லக்ஷ்மி பிரியா போயிடுறாங்க.
சோ பகவான் வர்றதுக்குள்ள அவர் நம்ம போயிடுறாங்க. இந்த உலகத்தை விட்டு பிரிவை தாங்க முடியலன்ட்டு பகவான் வெற்றிகரமாக திரும்புறார். அப்ப சச்சி மாதா கவலைப்படுறா. ஆனா இப்ப பகவானை நோக்கி அவ சொல்றா, என்னால தனியாக இருக்க முடியாது, நீ கண்டிப்பா இன்னொரு திருமணம் செய்து கொள்ளணும் போது அவர் விஷ்ணு பிரியாவை திருமணம் செய்து கொள்கிறார். தாயாருடைய பேச்சை தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக விஷ்ணு பிரியாவை திருமணம் செய்து கொள்கிறார். இப்ப இந்த ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு கயைக்கு போறார். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, கயையில பிண்டதானம் தரணும்ட்டு. தன்னுடைய தந்தைக்கு பிண்டதானம் தரணும்ன்றது ஒரு வெளிப்புற காரணம். உட்புற காரணம் அங்க தன்னுடைய குருவாகிய ஈஸ்வரபுரியை சந்திக்க வேண்டும்ன்றது ஒரு உள்நோக்கம். அதனால அவர் கயைக்கு போறார். கயைக்கு போய் பிண்டதானம், தந்தைக்கு பிண்டதானம் செய்யறார். கூடவே அவருடைய ஆன்மீக குருவாகிய ஈஸ்வரபுரியை சந்திக்கிறார். ஈஸ்வரபுரியை சந்தித்ததுக்கு அப்புறம் அந்த இளம் பிராயத்துல அவருக்கு இருந்த அந்த கர்வம், அந்த வாத விவாதங்கள்ல ஈடுபடுறது எல்லாம் மறைஞ்சு போடும். பணிவு மிக்க தூய பக்தர் தன்னுடைய விஷயங்களை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அந்த ஈஸ்வரபுரி அவருக்கு தீட்சை கொடுக்கிறார், ஹரிநாமத்தை சொல்லி கொடுக்கிறார். நீ இத நீ சொல்லணும், மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்யணும்ன்ற ஒரு கட்டளையையும் கொடுக்கிறார். இது குரு சிஷ்யன் இதெல்லாம் லீலையே தவிர பகவான் இந்த உலகத்துக்கே குரு. ஆனால் பகவானாக வந்தாலும் அவர் ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கணும்ன்ற விஷயத்தை மக்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக அவர் அதை தீட்சை எடுத்துக்கிறார். பகவான் தான் அவருக்கே கொடுத்தவர், ஞானத்தை கொடுத்தவர். இருந்தாலும் இங்க அவர் ஒரு பக்தனுடைய லீலைய செய்யறார். பக்த ரூபத்துல வந்திருக்கிறதுனால அவர் பக்தனாக, சீடனாக, சிறப்பு மிக்க பணிவு மிக்க சீடனாக தன்னுடைய லீலைகளை செய்தார். இப்ப ஈஸ்வரம் புரிகிட்ட இருந்து அவர் தீட்சை வாங்கிட்டு ஆடுறார், பாடுறார், மயக்கம் அடிச்சு விழறார், எந்நேரம் பக்தி பரவசத்துல இருக்கிறார். சச்சி மாதாக்கு என்ன ஆச்சு என் பையனுக்கு அப்படின்னே புரியல. தன்னுடைய மகனுடைய நிலையை பார்த்து ரொம்ப காதறி அழறாங்க. அப்ப அது ஸ்ரீவாஷ்ட பண்டிதருக்கு நல்லா தெரியுது. இவர் மிக உயர்ந்த வைஷ்ணவனுடைய அடையாளங்களை காட்டுறார், இவர் பெரிய வைஷ்ணவர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீவாஸ் பண்டிதர், அத்வைத ஆச்சாரியார் இவர்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபுவோட சேர்ந்துட்டு அப்ப சச்சி மாதாக்கு முதல்ல ஒரு கோபம் இருக்கும் அத்வைத ஆச்சாரியார் மேல. நான் பக்திக்கு இழுத்து என்னுடைய மகனை கெடுத்துட்டார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஸ்ரீவாஸ் டாக்கூர், அத்வைத ஆச்சாரியார் இவர்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபு பக்தி பரவசத்துல போகும்போது அவரை மீண்டும் வெளி உணர்வுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ சச்சி மாதாக்கு அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த அபராதத்துல இருந்து அவ விலகுறா. பகவானும் சச்சி மாதா மேல கோபப்படுறார், நீ வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மாதாவும் அது தன்னுடைய தவறை உணர்கிறாள். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரார். இப்படியாக இங்க மாயாப்பூரில் சங்கீர்த்தன இயக்கம் ஆரம்பமாகிறது. நாள் முழுக்க அவர்கள் கிருஷ்ண கதையை பேசுவார்கள், இரவு முழுக்க கீர்த்தனைகள்ல இறங்குவாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த நேரத்துல நித்யானந்த பிரபுவும் வந்து விடுகிறார் ஏக சக்கரால இருந்து. அப்போ ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த பிருந்த, இப்போ இத்தனை பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அதான் பஞ்ச தத்துவம்னு சொல்றோம். இந்த மந்திரத்துக்கு மிக மிக சக்தி அதிகம். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை விட பஞ்ச தத்துவ மந்திரத்துக்கு மிக மிக சக்தி அதிகம். ஆனால் பஞ்ச தத்துவத்தின் தலைவரான சைத்தன்ய மகாபிரபு நம்மை ஹரே கிருஷ்ணா தான் ஜபிக்க சொன்னதுனால அவருடைய அனுமதி பெறுவதற்காக நாம ஜபம் பண்ணும்போது ஒரு முறை பஞ்ச தத்துவ மந்திரத்தையும் பல முறை 108 முறை ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் ஜபிக்கிறோம். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீ அதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம பஞ்ச தத்துவ மந்திரத்துக்கு மிக அதிகமான சக்தி உண்டு, நம்மை தூய்மைப்படுத்தும் சக்தி உண்டு. அதனால நம்ம பஞ்ச தத்துவத்தினுடைய இந்த ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாஷாதி கௌர பக்த விருந்த என்ற மந்திரத்தை சொல்லி நமக்கு தகுதியை ஏற்படுத்தி, ஏன்னா இவர்கள் கருணை நோதிய அவதாரம், பக்தர்களாக வந்தாங்க, பக்த சுரூபமாக வந்தாங்க, பக்தி சக்தியாக வந்தாங்க. கதாதர பண்டிதர் என்பவர் ராதாராணியினுடைய அவதாரம், ஸ்ரீவாஸ் டாக்கூர் என்றவர் நாரத முனிவருடைய அவதாரம், நித்யானந்தர் பலதேவருடைய பலராமருடைய அவதாரம், அத்வைத ஆச்சாரியார்
சிவபெருமான் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம். இவர்கள்லாம் பகவானுடைய சகாக்கள். எப்போ பகவான் லீலை புரிய வரும்போது அவர்களுடைய நித்திய சகாக்களோட வருவாரு, தனியா எப்பவுமே வர்றது கிடையாது. அதனால அவர்கள் எல்லோரும் கூட இருந்தாங்க. இவர்களை நம்ம வணங்கிட்டு, ஏன்னா பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்காக தான் இவர்களுடைய அவதாரம் ஏற்பட்டது. இவர்களை நம்ம வணங்கிட்டு தான் நம்ம ஜபம் பண்ணணும்ன்றது நமக்கு ஆச்சாரியர்கள், குரு பரம்பரையில ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். அதனால நம்ம பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்கிறோம், அவர்களை அறிகிறோம், அவர்களுடைய லீலைகளை நம்ம கேட்க 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 நம்முடைய மனம் தூய்மை அடையும். இப்ப இந்த சிவாஷ் தாக்கூருடைய சிவாஷ் ஆங்கன் ஒரு இடம் இருக்கீங்க, அவருடைய வீட்டு முற்றத்தில் தான் இங்க எல்லா கீர்த்தனைகளும் எல்லா ஆடல்கள் பாடல்கள்லாம் நடக்கும். இதை சாதாரண மக்கள் விரும்புறது கிடையாது. இந்த நாஸ்திகமான இருக்கக்கூடியவர்கள், காளியை வணங்கக்கூடியவர்கள்லாம் விரும்பாமல் சில தொல்லைகள்லாம் பண்ணாங்க. நிறைய தொல்லைகள் நடந்தது, சிலவற்றை மட்டும் பார்க்கலாம். ஒரு பொறாமை பிடிச்சவன் என்ன பண்ணுவான், இங்க ஸ்ரீவாஸ் பண்டிதர் இரவு நேரங்கள்ல கீர்த்தனம் செய்யறேன்னு சொல்லிட்டு குடிக்கிறார், மாமிசம் உண்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாராய பாட்டிலையும் மாமிசத்தையும் அங்க வீட்டுக்கு எதிர்க்க போட்டுருவார். போட்டு கெட்ட பேர் வர வைக்கணும், ஸ்ரீவாஸ் பண்டிதருக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணான். ஆனா அவனுக்கு மிக கொடுமையான நோய் ஒண்ணு ஏற்பட்டு அவனுடைய அபராதத்துக்கு தண்டனை கிடைக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் சங்கீர்த்தன இயக்கத்தை நிறுத்தணும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குது. அப்புறம் அவர்கள் திருந்தி வருவாங்க. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த நாட்கள்ல நடக்கும். ஒரு முறை ஒரு இஸ்லாமிய மன்னன், அந்த ஆள் பேர் சந்த் காசி, எல்லாருக்கும் தெரியும். சந்த் காசி தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி அந்த மிருதங்கத்தை உடைக்க வச்சிடுறாரு. ஏன்னா இங்க சும்மா நீங்க என்ன பாட்டு பாடின்னு சத்தம் போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிருதங்கத்தை உடைக்கிறார். உடைச்சவன சைத்தன்ய மகாபிரபு கோபம் வருது. ஆனாலும் இந்த அவதாரத்துல அவர் ஆயுதங்களை எடுக்க முடியாது, எடுக்க கூடாதுன்ற ஒரு விரதம் பூண்டிருக்கிறார். அதனால அகிம்சை முறையில இவரை வெற்றி கொள்ள வேண்டும்னு அவர் நினைக்கிறார். அதற்குன்றாக அவருடைய சந்த் காசியினுடைய கனவுல நரசிம்மர் பயங்காட்டிடுறார். நல்லா பயங்காட்டி, இது என்னுடைய இயக்கம், இதுல நீ கையெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயங்காட்டிடுறார். அந்த நாள் சைத்தன்ய மகாபிரபு மிக பெரிய சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுல இருக்கிற அவருடைய இந்த சங்கீர்த்தன இயக்கத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் தீப்பந்தம் ஏற்றிக்கொண்டு ஆயிரம் மக்கள், ஒருத்தர் 2 பேர் இல்ல, பல லட்சம் மக்கள் அவர்கள் கையில தீப்பந்தம் ஏற்றிக்கொண்டு ஊர்வலமாக வருகிறார்கள். ஊர்வலமாக சந்த் காசியினுடைய அரண்மனைக்கு முன்னாடி நிக்கிறாங்க, வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. சந்த் காசி பார்த்து பயந்துடுறான். இப்ப என்ன பண்ணுவார்களோ இவர்கள், என்ன புரட்சி செய்வார்களோன்ட்டு பயத்துல வெளியவே வரல, உள்ள நடிக்கிட்டு உட்கார்றான். ஆனா சைத்தன்ய மகாபிரபு இந்த அவதாரத்தில் கருணை அவதாரம். அதனால அவர் ஆயுதங்களை எடுக்க மாட்டார், சண்டை போட மாட்டார். அதனால அவர் அமைதியான முறையில எல்லாரையுமே பின்தொடர்ந்து வந்த அனைத்து பக்தர்களையும் நீங்கள் அமைதியாக நில்லுங்க, நான் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சந்த் காசியினுடைய வீட்டிற்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். பேச்சுவார்த்தை நடத்தும் போது அன்பாக பேசுறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நீங்க இதே கிராமத்துல இருக்கிறதுனால நாங்கெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் நாங்க மாமான்னு சொல்றது வழக்கம். நீ எனக்கு தாய் மாமன் போன்றவன், அதனால நான் உன்னுடைய சகோதரியினுடைய மகன். அதனால நீ எங்களிடம் அன்பாக இருக்கணும், இந்த இயக்கத்துக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகாக சைத்தன்ய மகாபிரபு சந்த் காசியிடம் பேசுகிறார். சந்த் காசியம் மனம் உருகுகிறார். ஏன்னா பகவானுடைய பேச்சு, பகவானுடைய ஒளி, பகவானுடைய அழகு, சைத்தன்ய மகாபிரபுனுடைய அழகை பார்த்து மயங்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. தாமரை போன்ற கண்கள், மிக நீண்ட கைகள், மிக உயரமான ஒரு தேகம், தங்க நிறம், அழகான முடி, சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய அழகான முடி, அப்படி தேன் போல தித்திக்கிற பேச்சு, அவருடைய பேச்சு. பகவானுடைய அருட்பார்வை ஒரு க்ஷணம் நமக்கு கிடைச்சா கூட நம்ம புல்லு கூட பக்தன் ஆயிடும். அந்த மாதிரியான பகவான் பெரிய அசுரன் கிட்ட பேசினா கூட அந்த அசுரனும் பக்தன் ஆவறது புரிந்த விஷயம் தானே. இப்ப சந்த் காசியும் மிகப்பெரிய பக்தர் ஆகிறார். இன்னைக்கும் மாயாப்பூருக்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களும் சந்த் காசி சமாதிக்கு சென்று
ஒரு வணக்கத்தை செலுத்துவது வழக்கம். இங்கே இருக்கு. அப்ப அவருடைய சமாதி ஒரு மரத்தினுடைய கீழே இருக்கு. அந்த இடம் அவருக்கு பிரத்யேகமாக இந்துக்களும் போறாங்க, இஸ்லாமியர்களும் போறாங்க. மத ஒற்றுமைக்கு அப்பவே வழி வகுத்துட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஒன்னும் அவர்களெல்லாம் மத மாறுங்கள்லாம் சொல்லவே இல்லை. நீங்க என்ன செய்யறீங்களோ அதே செய்யுங்க, வருதுன்னா வாங்க. அதுல ஒரு கட்டாயம் என்பதே நம்முடைய சம்பிரதாயத்துல கிடையாது. நான் விரும்பி உணர்ந்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்தியை. யாருக்கும் திணிக்கிறதுனால பக்தி வராது. உணர்ந்து இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்தா தானே எடுத்துப்பாங்க. அவர்கள் மனிதர்கள், புத்திசாலி மனிதர்கள் என்றால் இதை பற்றி கேட்டாலே புரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்வார்கள். அதனால சந்து காசி மனம் திருந்தி சரணடைகிறான். பகவானை சரணடைஞ்சு பக்தி இயக்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு லீலை, நித்யானந்த பிரபுவும் ஹரிதாஸ் தாக்கூரும் எப்போதும் பிரச்சாரத்துல ஈடுபட்டார்கள். ஹரிதாஸ் தாக்கூர் என்பவர் இஸ்லாமியர். ஹரிதாச தாக்கூரர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தார். ஆனா சிறு வயதுல இருந்தே அவருக்கு அத்வைத ஆச்சாரியாரின் சம்பந்தம் ஏற்பட்டதுனால அவர் முழுக்க 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 பக்தியில இறங்கிடுவார். வைஷ்ணவராக வாழ்ந்தார். ஆனால் அடக்கத்துடன் எந்த ஒரு கோயிலுக்கும் அவர் வரமாட்டார். ஆனால் நாமத்தை சொல்லி நாமாச்சாரியனாக உயர்ந்தவர்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹரிதாச தாக்கூரர் எப்போதும் அத்வைத ஆச்சாரியனுடைய அரவணைப்புல பக்தி தொண்டு செய்து வந்தார். எப்ப சைத்தன்ய மகாபிரபு பிரச்சார இயக்கத்தை ஆரம்பிக்காரோ அப்போ வந்து ஹரிதாச தாக்கூரரும் ராப்பகலாக பகவானுடைய திருநாமத்தை ஜபிக்கிறதுலயும் சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் செய்வதிலும் ஈடுபட்டார். அதுல ஹரிதாஸ் தாக்கூர், நித்யானந்த பிரபு இருவரும் வீடு வீடாக, நகரம் நகரமாக, கிராமம் கிராமமாக சென்று பரிணாமத்தை எடுத்துக்குங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்துல ஜகாய் மதாய்னு 2 பிராமணர்கள், அவர்கள் புத்தி மாறி போய் குடிப்பதிலும் பெண்களை சூறையாடுவதிலும் என்ன தவறு செய்யவில்லை, எல்லா தவறையும் செய்யறாங்க. செய்து கொண்டு ஒரே அட்டுழியம் செய்கிறார்கள். நித்யானந்தர் சைத்தன்ய மகாபிரபுவை விட பன்மடங்கு கருணை வாய்ந்தவர்னு நமக்கு தெரியும். அதனால அந்த கருணையினுடைய விளைவாக அவர்கள்கிட்ட போய் நாமத்தை சொல்லுங்க, இத மாதிரி செய்யாதீங்க, நேரத்தை விரயமாக்காதீர்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், நேர விரயம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அன்பாக சொல்றார். அது போய் கேக்குமா? அந்த குடித்த நிலையில அந்த ஜகாய் மதாய்க்கு மூளை திரும்பி விட்டு இருந்தது. அதனால அவர்கள் வந்து இவருடைய பேச்சை வந்து கேட்கவே இல்லை. உடனே அவர்கள் அந்த கல் எடுத்து விட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பாட்டில், சாராய பாட்டில் எடுத்து விட பகவான் பேர்லயே அடிச்சாங்க. அப்ப நித்யானந்தருக்கு இங்கே அடிபட்டு, நெத்தியில அடிபட்டு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சது. இதை சைத்தன்ய மகாபிரபு கேள்விப்படுறார். உடனே விரைந்து அந்த இடத்துக்கு வரார். தன்னுடைய ஒரு பக்தன் தனக்கு ஏதாவது அவமரியாதை நடக்குது, தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தாங்கிக்குவான். ஆனால் பக்தர்களுக்கோ பகவானுக்கோ ஏதாவது நடந்தால் அவன் பொறுக்க மாட்டான். இப்ப இவர் பக்த ரூபத்துல வந்திருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. இப்போ இன்னொரு பக்தருக்கு அபராதம் நடக்கிறது. இதை நான் தாங்க மாட்டேன், நான் உடனே இதுக்கு வந்து எதிர்த்து போராடுவேன்னு சொல்லிட்டு உடனே பகவான் சக்கரத்தை எடுக்கிறார். சக்கரத்தை எடுக்கும்போது நித்யானந்தர் அவர் திருவடிகளை இருக்க பற்றி கொண்டு, பகவானே மறந்தும் நீங்கள் ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, இந்த பிறவியில கருணைன்ற ஆயுதம் தான் நீங்க எடுக்கணுமே தவிர நீங்க வந்து கருணை அவதாரம் இதை நீங்க ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். ஒரு பக்தன் பகவான் கிட்ட போய் இன்னொருத்தருக்காக மன்றாடும் போது பகவான் மன்னிக்கிறார். இதை நாம வந்து இது பக்தியின் ரகசியம். அதனாலதான் நிறைய பக்தர்கள் நேரடியா கிருஷ்ணரை பாக்குறேன்னு ஓடுவாங்க, நேரடியா கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும்னு ஓடுவாங்க. ஆனா பக்தியினுடைய ரகசியமே பக்தர்களுக்கு சேவை செய்வது, பக்தர்கள் மூலமாக பகவானை அடையிறதுதான் சிறப்பு. இப்ப ஜகாய் மாதாய்க்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் அந்த பக்தர் கருணையை காமிச்சிட்டார். அவர்கள் கேட்கல கருணைய, நித்யானந்தர் கருணையை கொடுத்துட்டார். அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், குரு பரம்பரை, மூத்த பக்தர்கள், பக்தர்களுடைய கருணை இது இருந்தா பகவான் கண்டிப்பா நம்மை மன்னிப்பார், நம்மை கடை தேற்றுவார், நம்மை ஏற்றுக்கொள்வார். அப்ப ஏற்றுக்கொள்வதற்கு நித்யானந்தர் வந்து கருணை காமிச்சி மன்னிப்பு கேட்டார் அவர்கள் சார்பா.
இப்ப பகவான் மனம் இறங்கி தன்னுடைய கருணையை கொடுத்தார். ஜகாய் மதாய் மிகப்பெரிய பக்தர்களா மாறிட்டார். யாருடைய அவருடைய பார்வை யார் மேலெல்லாம் பட்டுதோ, அந்த மரம் செடி கொடி மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் பக்தரா மாறிடுச்சு. அப்ப அங்க வந்து முழுக்க முழுக்க நவதீபமே பக்தி பேரலையில் பக்தி பரவசத்துல எல்லாரும் மூழ்கி இருந்தார்கள். அப்ப அந்த மக்கள் ஒரு நாள் கூட சைத்தன்ய மகாபிரபுவை பிரிவதற்கு தயாரா இல்லை. எப்படியாவது அவரோட இருக்கணும். நான் இது பாருங்க, ஆடி பாடி சந்தோஷமா இருக்கக்கூடிய இயக்கமா இருந்தது. ஒன்னும் இல்லை, ஆடுறது பாடுறது சாப்பிடுறது பிரசாதம் சாப்பிடுறது திருவிழா கோலம்தான். நவதீபம் முழுக்க 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 மக்கள் பக்தி பரவசத்துல ஆடினாங்க, பாடினாங்க, சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு யோசனை பண்ணார். பிரச்சாரம் செய்யும் போது அதுல முழு வெற்றி வரல. சைத்தன்ய மகாபிரபு நான் சந்நியாசம் எடுத்தால் முழு வெற்றி வரும், அதனால நான் சந்நியாசம் எடுக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தார். ஆனால் அவர் சந்நியாசம் எடுப்பதை தாய் ஒத்துப்பாளா? சச்சி மாதா விரும்பல, மனைவி விரும்பல, சுற்றி இருந்தவர்களும் விரும்பல. பகவானே நீங்கள் ஏன் சந்நியாசம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வந்து பிரச்சாரத்துல செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், நீங்க வேண்டாம், சந்நியாசம் எடுக்க வேண்டாம்ன்றதுதான் சுத்தி இருந்தவர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் ஒரு சந்நியாசியாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத காட்டுறதுக்காக உலகத்துல பிரச்சாரம் வேண்டும். கலியுகத்துல சந்நியாசம் அனுமதி கிடையாது, கலியுகத்துல சந்நியாசம் கிடையாது. ஆனால் பிரச்சாரம் செய்வதற்கு சந்நியாசம் மிக மிக அவசியமான ஒன்று. அதை உலகத்துக்கு காட்டணும். ஒரு உண்மையான சந்நியாசி எப்படி இருக்க வேண்டும்ன்றத உலகத்தை காட்டணுன்றதுக்காகவும் அவர் சந்நியாசம் எடுத்தார். எடுக்கிறதுக்காக அப்ப வந்து கேசவ பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சங்கர சம்பிரதாயம் தான். அவர் கட்டுவான்ற இடத்துல இருந்தார். அவர் மாயாப்பூருக்கு வருவார், நவதீபத்துக்கு வருவார். அவரை சந்தித்த மாத்திரத்துல அவர்கிட்ட சொல்லிடுறார், நான் உங்கள்கிட்ட சந்நியாசம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் தயாராயிடுறார். அப்போ எல்லாரும் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல தெரியாமல் அவர் யாருக்கும் தெரியாமல் கங்கையில குதிக்கிறார். கங்கையில இருந்து கங்கைக்கே போறார். மீன்ஸ் கங்கையே பாதியாக எடுத்துக்கொண்டு நீந்தி நீந்தி மாயாப்பூர்ல இருந்து கட்வா வரைக்கும் நீந்தியே போயிருக்கிறார். கட்வாலையும் கங்கை இருக்கு. அப்ப அதை நீந்தியே அவர் கட்டுவாக்கு போறார். கட்டுவான்ற இடத்துல வந்து இப்பவும் ஒரு கோயில் இருக்கு, மகாபிரபு சந்நியாசம் எடுத்த இடம். இந்த இடம்லாம் பரிக்கிரமால வரும். இப்ப சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கௌரவ பூர்ணிமா நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் நடந்த எல்லா இடத்தையும் ஒரு வாரம் கால்நடையாக பக்தர்கள் சென்று தரிசிப்பது, பகவானுடைய லீலைகளை கேட்கறது வழக்கம். அதெல்லாம் முடிச்ச பிறகு கௌர பூர்ணிமா வரும். கௌர பூர்ணிமாவை கொண்டாடுவார்கள். அப்ப இந்த சந்நியாசம் எடுத்த இடமாகிய கட்வாக்கும் பக்தர்கள் போவாங்க. கட்வா வந்து கால்நடையா போக முடியாது, பஸ்ல அந்த மாதிரிதான் போக முடியும். அந்த கட்வான்ற இடத்துல இவர் போய் சேர்ந்து அங்கேயும் பக்தர்கள் வந்துடுறாங்க. ஆனா இவருடைய விஷயம் தெரிஞ்சு போய் நிறைய பக்தர்கள் வராங்க. அங்கிருந்த கட்வால இருந்த பக்தர்களும் வந்து இவர் சந்நியாசம் எடுக்கிறத விரும்பல. அவருடைய அழகிய தங்க நிறமான அவருடைய மேனில அழகான கேசம் இருந்தது, முடி அவ்வளவு அழகா இருந்துதான். அப்ப அந்த நாவிதனை கூப்பிடுறாங்க, இதை மொட்டை அடிக்கணும்ன்ட்டு. இவர் வந்து வைஷ்ணவ சன்னியாசி ஆக போறார், அதனால மொட்டை அடிச்சு குடுமி வைக்கணும். அப்ப இவர் தன்னுடைய முடியை எடுக்கணும்னு நாவிதர்கிட்ட சொன்னா அவரும் அழுறாரு. அங்க இருந்த மக்கள் அனைவரும் அழறாங்க. பகவானே உங்களை நாங்க சன்னியாசி ஆக்கிற விரும்பல, உங்களுடைய திருமுடி கொட்டுறதையும் நாங்க விரும்பல அப்படின்னு அவ்வளோ அழறாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு மிக தீவிரமாக இருந்தார். எடுங்க, என்னுடைய கேசத்தை எடுங்கன்னு சொல்றார். எடுத்து அவர் கேசவ பாரதி கிட்ட சன்னியாசம் வாங்குறார். சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு வர முடியாது, இளம் மனைவி விட்டுறார், எல்லாத்தையும் விட்டுறார். விட்டுட்டு முதல் வேலையா நான் பிருந்தாவனம் செல்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். பிருந்தாவனத்துக்கு போறார். அப்போ வந்து இன்னும் அவருடைய பரவச நிலைகள்லாம் அதிகமாயிடுது. அவருடைய கீர்த்தனமாகட்டும், அவர் பகவானை நினைத்து அழுவதாகட்டும், மயங்கி விழுவதாகட்டும் எல்லாம் அதிகமாகுது. அதனால அவர் எந்த நாள் எங்க போறோம் எப்படி போறோம்னே தெரியாம அவர் பிருந்தாவனத்தை நோக்கி பயணம் பண்றார். பிருந்தாவனத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது பின்னாடியே அவருடைய சகாக்களான நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார், இவர்கள்லாம். அத்வைத ஆச்சாரியார் அவருடைய ஊர்ல இருக்கிறார். நித்யானந்தர் முகுந்தர்ன்னு சொல்லிட்டு அவரோட எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அவரும் வந்து
அவரை பின்தொடர்கிறார்கள். பின்தொடரும் போது இவருக்கு தெரியாது, தன்னுடைய பின்னாடி வராங்க இவங்கன்னு தெரியாது. மகாபிரபு போயிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல வந்து கங்கையை பார்க்கிறார். கங்கையை பார்த்தவொடனே இதுதான் யமுனையோ அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ திரும்பினவொடனே அப்ப பார்த்தா நித்யானந்தர் பின்னாடியே வர்றார். நித்யானந்தரை கேட்கிறார், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் விருந்தாவனத்தை நோக்கி இல்ல போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்கும்போது நித்யானந்தர் சொல்றார், நாங்களும் உங்களுக்கு தெரியாமல் உங்களை பின்னாடி வந்தோம். இதுதான் பிருந்தாவனம், இதுதான் யமுனை அப்படின்னு சொல்றாரு. ஓ, இதுதான் யமுனைன்னும் போது மகாபிரபு இன்னும் பக்தி பரவசத்துல அதிகமாயிடுறாரு. அப்போ இதுக்கு முன்னாடியே நித்யானந்தர் அத்வைத ஆச்சாரியருக்கு சொல்லிடுறாரு, இங்க சைத்தன்ய மகாபிரபு வரப்போறார், நீங்க வந்து அவரை வரவேற்கணும், இங்க இருக்க வைக்கணும், அவர் விருந்தாவனம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்ற. அதன் பிரகாரம் இவர் படகுல போலான்ட்டு போகும்போது எதிர்க்க அத்வைத ஆச்சாரியார் வர்றார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், அத்வைத ஆச்சாரியார் இருக்கும் இடம் சாந்திபூர் ஆச்சே, இவர் எப்படி விருந்தாவனத்துக்கு வந்தார்? அவரும் போய் சொல்றார், இல்ல இதுதான் விருந்தாவனம் அப்படின்ட்டு. அப்புறம் அவரை ஏமாற்றி சாந்திபூர் கொண்டு போறாங்க. அப்ப புரிஞ்சுக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு, நீங்க அந்த சாந்திபூருக்கு தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள், இது விருந்தாவனம் இல்லை என்னும் போது அத்வைத ஆச்சாரியாரும் நித்யானந்தரும் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய இதயத்தில் விருந்தாவனத்தை தாங்கி செல்கிறீர்கள், நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ, நீங்க சாக்ஷாத் முழுமுதற் கடவுள், நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடமே விருந்தாவனம், நீங்கள் இருக்கும் இடம் விருந்தாவனம், அதனால நீங்க இங்கதான் இருக்கணும், உங்களை நாங்க அங்க அனுப்ப விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவரை சாந்திபூர்ல தங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த நவதீபத்துல இருக்கிற அனைத்து பக்தர்களும் சாந்திபூருக்கு வந்துடுறாங்க. அப்ப அத்வைத ஆச்சாரியாருடைய மனைவி சீதாராணி டாக்கூராணி இந்த அம்மா எல்லாருக்கும் சமையல் பண்றா. அந்த நேரத்துல அங்க சச்சி மாதா வந்துடுறாங்க. வந்து அழறாங்க. ஏன்னா தன்னுடைய மகனுடைய பிரிவை, மனைவியை பார்க்கவே இல்லை பகவான், மனைவிய பார்க்கவே இல்லை, ஆனா தாயை பார்க்கிறார். பிரிவு துயரத்தை தாங்க முடியாமல் தாய் கதறி அழறதை பார்த்தவொடனே மகாபிரபு உருகிடுறார். சரி பரவாயில்ல, நான் இங்க அத்வைத ஆச்சாரியாருடைய இல்லத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் எனக்கு சமையல் செய்து போடுங்க அப்படின்னு சொல்றார். சச்சி மாதா அத்தனை பேருக்கும் சமைச்சு போட்டாலும், எத்தனை பக்தர்கள் வந்தாங்களோ அனைவருக்கும் தன்னுடைய கையால, எங்கெல்லாம் சச்சி மாதா சமைக்கிறாளோ அங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் வந்து அவருடைய கையினால வாங்கி அந்த பிரசாதத்தை, அந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்னு சொல்றாங்க. சச்சி மாதா அவ்வளவு அருமையாக அவருக்கு வந்து சமையல் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறம் பிரியணுமே மகாபிரபு சொல்றார், நான் இப்ப போறேன், இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சில காலம் இருக்கிறாங்க, இருந்து கீர்த்தனம் எல்லாம் நடக்குது, எல்லாம் நடக்குது, விழாக்கள் நடக்குது. அந்த விழாவை கூட இப்ப வந்து சாந்திபூர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சிடி விநியோகம் வந்து ஒரு நாள் கௌர் பூர்ணிமாக்கு முன்னாடி அந்த சாந்திபூர்ல அத்வைத ஆச்சாரியார் நடத்தின அந்த விழாவை நினைவு கொண்டு ஒவ்வொரு வருஷமும் 50,000 60,000 நபர்களுக்கு இஸ்கான் வந்து பிரசாதம் கொடுக்குது. அந்த பிரசாதம் அவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா கூட போதும், நமக்கு வந்து கிருஷ்ண பிரேமை கிடைக்கும் அப்படின்றதுனால பக்தர்கள் அனைவரும் சாந்திபூர்த்துக்கு, இப்ப வரக்கூடிய ஏகாதசிக்கு மறுநாள் வந்து சாந்திபூர் திருவிழா. ஏகாதசி திங்கக்கிழமை வருது, துவாதசி அன்று அந்த விழா நடக்கும். அப்போ வந்து யார் பாரபட்சமே இல்லாம எல்லாருக்கும் வர்றவங்க எல்லாருக்கும் கிச்சடி கொடுக்கப்படும். அந்த கிச்சடியினுடைய சுவை சாதாரணமாக இருக்காது, அப்படி ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். பக்தர்கள் வந்து இங்க இஸ்கான்ல இருந்து மாயாப்பூர்ல இருந்து பக்தர்கள் போய் பெரிய பெரிய பாத்திரங்கள்ல சமைச்ச வண்ணம் இருப்பார்கள், சேவை செய்த வண்ணம் இருப்பார்கள், விநியோகம் செய்த வண்ணம் இருப்பார்கள். அது கண் கொள்ளா ஒரு காட்சி, மிகப்பெரிய ஒரு விழா அது. அந்த நாள் முழுக்க இனிமையாக கீர்த்தனங்களும் சொற்பொழிவுகளும் அந்த இடத்துல நடக்கும். அந்த இடமே வந்து இப்போ கோலாகலமாக இருக்கும். அதுதான் இந்த லீலை நடந்த இடம். சச்சி மாதா இவர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி கொண்டாடிய இடம் சாந்திபூர். அந்த இடத்துல இருந்து மகாபிரபு இப்ப பிரிய போகணும், நான் போறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப சச்சி மாதா அழறாங்க. அழுது, சரி நீ பிரிந்து போகணும்னு நீ முடிவு எடுத்துட்ட, சரி பரவாயில்ல, ஆனா நீ பிருந்தாவனத்துக்கு போக வேண்டாம், ஜெகநாத் பூரிக்கு போக வேண்டும். ஜெகநாத் பூரி வந்து பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து விஷயங்கள் தெரியும். வருஷம்
மாயாப்பூர்ல இருந்து பக்தர்கள் ஜெகநாத் புரிக்கு கால்நடையாக போறாங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை ஆகுது உன்னை பற்றிய விஷயங்கள் எனக்கு தெரிய வரும், அதனால தயவு கூர்ந்து ஜெகநாத் பூரியில் இருக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறார். அதனால மகாபிரபு அதை ஏற்றுக்கொண்டு ஜெகநாத் பூரிக்கு போறார். ஜெகநாத் பூரிக்கு போறார். ஆனால் அவரை பின்தொடர்ந்து நித்யானந்தர் இவங்க எல்லாம் போறாங்க. அது சில லீலைகள் நடக்கும். நித்யானந்தர் போவார், சில காலம் தான் இருப்பார். அப்புறம் நித்யானந்தர், அத்வைத ஆச்சாரியார் இவர்களெல்லாம் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் இவர்களெல்லாம் அவர் மீண்டும் மாயாப்பூர்லயே பிரச்சாரம் செய்யுங்கள்னு சொல்லி அனுப்பிடுவார். சில அந்தரங்க காரியதரிசிகளையும் சிலரையும் வச்சுக்கிறார். அதுல முக்கியமானவர்கள் வந்து ராமானந்தராயர், சொரூப தாமோதரர் இவர்கள்லாம் வந்து எப்போதும் சைத்தன்ய மகாபிரபுவோடவே இருந்தாங்க. அதுல ஜெகதானந்த பண்டிதர் தான் வந்து சத்யபாமாவுடைய அவதாரம்னு சொல்றாங்க. கதாதர் பண்டிதர் கூடவே இருப்பார், அதனால்தான் கௌர கதாதராக கொண்டாடப்படுகிறார். அப்புறம் ராமானந்தராயர் லலிதா, சொரூப தாமோதர் வந்து விஷாகா. எல்லாருமே அவருடைய சேவையில அந்தரங்க சேவையில ஈடுபடுவாங்க, அங்க இருப்பாங்க, ஜெகநாத் பூரியில இருப்பாங்க. இப்போ அவர் வந்து வங்காளத்தை விட்டு ஜெகநாத் பூரிக்கு நடந்தே போறார். நடந்தே போகும்போது ஒரு காலகட்டத்துல அவருடைய அந்த சந்நியாச தண்டத்தை நித்யானந்தருக்கு கொடுத்துடுறாரு. நித்யானந்த பிரபுவனுடைய செயல்களை நம்மால புரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா நமக்கு தெரியும் அவர் அவதூதர்னு. அவர் கையில தண்டத்தை கொடுத்துட்டு இவர் அங்கேயே குளிக்க போகும்போது நித்யானந்தர் அந்த தண்டத்தை 3 துண்டா உடைச்சு தூக்கி விசிறி அடிச்சாரு. ஏன்னா நித்யானந்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் சாட்சாத் முழு முதற் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அவருக்கு தண்டெல்லாம் தேவையில்லை, அதை வேற தூக்கிட்டு போகணும், அதனால அவருக்கு சந்நியாசமே தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதை செய்யறார். சைத்தன்ய மகாபிரபு கோபம் வந்துருது. நான் சன்னியாசம் எடுக்கணும்னு தண்டம் எடுக்கணும்னு நினைச்சா நீ அதை வேற உடைச்சி போடுறியா, அதனால நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், எனக்கு உனக்கு மேல கோபம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை நித்யானந்தர் மற்றும் சகாக்கள் எல்லாம் விட்டுட்டு தனியா வேகமா முன்னாடி போயிடுறாரு. இவர்கள் பின்னாடி வராங்க, ஆனா அவர் வேகத்துக்கு வர முடியல. அதனால சைத்தன்ய மகாபிரபு வேகமாக ஜெகநாத் பூரிக்கு வர, முக்கியமாக ஜெகநாதரை தரிசிக்க வேண்டும், ஜெகநாதருடைய பார்வை பட வேண்டும், ஜெகநாதருடைய அன்பை பெற வேண்டும்ன்ற ஒரு ஆர்வம். ஒரு பக்தன் பகவானை தரிசிக்கிறதுக்கு எப்படி இருப்பான், எப்படி துடிப்பான், அந்த துடிப்பு, அந்த அதிகமான துடிப்பை வந்து பகவான் காட்டுறார். சைத்தன்ய மகாபிரபு எப்படி ஜெகநாதரை பார்க்கணும்னு வேகமா வர்றார். வந்து அவர் பூரி கோயிலை உள்ள நுழையும் போதே ஜெகநாதனுடைய தரிசனம் கண்டு மயங்கி விழறார். பகவானுடைய தரிசனத்துல அவர் அளவில்லாத ஆனந்தத்தை பெற்று அங்க மயக்க அடிச்சு விழுந்துடுறாரு. மயக்க அடிச்சு விழுந்தவொடனே சுத்தி இருந்த மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, இவ்வளவு ஒரு அழகான இளம் சன்னியாசி இங்க விழுந்துட்டாரே, மயங்கி விழுந்துட்டாரே, என்னவோ ஏதனா புரியவில்லை, குழம்பி போயிட்டாங்க. இப்படி கோயில் வாசல்ல வந்து விழுந்து கிடந்தா தூக்கி போடுங்கன்னு சில பேர் சொல்றாங்க. அங்க மிகப்பெரிய பண்டிதர் சார்வபௌம பட்டாச்சாரியார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு பெரிய பிராமணர், ஆனால் அவர் ஒரு மாயாவாதி நிலையில இருக்கக்கூடியவர், மாயாவாதத்தை அறிந்தவர். அப்ப அவர் பார்க்கிறார் சைத்தன்ய மகாபிரபு மயங்கி விழுந்திருக்கிறார், ஆனா இவர் சாதாரணமாக தெரியவில்லை, அதனால இவரை ஒன்னும் யாரும் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை அலக்கா அவருடைய வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாரு. தூக்கின்னு போய் அவருடைய வீட்டுல வைக்கிறாங்க. பின்னாடி பின்தொடர்ந்து நித்யானந்தா மற்றும் குழுவினர்கள்லாம் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஓடி வராங்க, எங்க சைத்தன்ய மகாபிரபு காணுமே, இங்க ஒரு இளம் சன்னியாசி வந்தாரே, பாத்தீங்களான்னு கேட்பாங்க. அப்ப அவர்கள்லாம் சொல்றாங்க சார்வபௌம பட்டாச்சாரியார் வீட்டுல இருக்கிறார் அப்படின்னும் போது அங்க இவர்கள் போறாங்க. அங்க போயிட்டு அவர்கள் ஹரிகீர்த்தனம் செய்யும் போது அவருடைய காதுல இடைவிடாமல் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அவர்கள் சொல்ல 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 வெளி உணர்வுக்கு அவர் வருகிறார். ஜெகநாத் பூரியில பல்லாயிரக்கணக்கான லீலைகள் நடந்தது. ஆனால் சில லீலைகள் இந்த மாயாப்பூர்லயும் நவதீபத்திலயும் சில முக்கியமான விஷயங்களை நான் வந்து விட்டுட்டேன். ஆனாலும் ஒரு சிலதை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அதை சொல்லிட்டு இதோட நான் வந்து முடிக்கிறேன். மீதியை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு லீலைய நான் வந்து மகாபிரபுனுடைய மாயாப்பூர் லீலை ஒன்று நான் முக்கியமானது அதை விட்டுட்டேன், அதை சொல்றேன். மாயாப்பூர்ல ஒரு மிக 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 ஏழையான ஒரு பக்தர் இருந்தார். அவர் பேர் கோலாவேச்ச ஸ்ரீதர். அந்த கோலாவேச்ச ஸ்ரீதர் தினமும் வந்து
அவர்கிட்ட இப்ப இந்த ஊர்ல வங்காளத்துல வாழை மரங்கள் எங்க வேணா கிடைக்கும். வாழை மரங்கள்ல வாழை மரத்தினுடைய அந்த தண்டு, பழம், இலை இதெல்லாம் விற்பனை பண்ணி அதுல வர சொற்ப பணத்தை கொண்டு கங்கையை வழிபடுவார். நல்ல பக்தர் ராதாகிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு கொண்டு வந்தார். அவர் விற்பார் பாருங்க, வாழைப்பழம் விற்பாரு, வாழை இலை விற்பாரு. இதுதான் அவருடைய வியாபாரம். அதுல கொஞ்சம் தான் பணம் கிடைக்கும். ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து அதுலயே ஆனா மிகவும் மிகவும் திருப்தியா வாழ்ந்தார். பணம் இல்லையே, காசு இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் அவருக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. அப்ப கோலாவேச்சர் ஸ்ரீதரை போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு இளமையா இருந்தப்ப எப்பவுமே அவரை வந்து சீண்டி சீண்டி பார்ப்பார், சீண்டுவார். அவர்கிட்ட இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் ஃப்ரீயா எடுத்துப்பார். இப்படியே செய்வார். அவர்கிட்ட விளையாடுவார். அப்ப அவர் ஸ்ரீதர், கோலாவேச்சர் ஸ்ரீதர் மிக உண்மையா இருந்ததுனால, நான் தான் நாராயணர், நீ வணங்கும் நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண ரூபத்தை ஸ்ரீதருக்கு காட்டுவார். அப்பதான் அவருக்கு வந்து சாட்சாத் பகவானே இங்க அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அப்படின்றத அவர் புரிஞ்சு கொள்வார். அந்த மாதிரி தன்னுடைய பக்தர்கள், அந்தரங்க சகாக்களுக்கெல்லாம் அவர் எப்படி அவரை வணங்கினார். சில பேருக்கு வந்து நரசிம்மராக காட்சி அளித்தார், சில பேருக்கு ராமராக காட்சி அளித்தார், சிலருக்கு நாராயணராக காட்சி அளித்தார். இப்படி அந்த பிராமணருக்கு வந்து நாராயணராக, நீ வணங்கும் நாராயணர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி அளித்தார். அப்ப அந்த லீலைகள்ல இருந்து இவர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படின்றது தெரியும். மற்றபடி அவர் வந்து எப்போதும் ஒரு பக்தனாக பக்த ரூபத்துல வந்து அவர் இருந்தாரே தவிர, ஆனா அந்தரங்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு தான் கடவுள் அப்படின்றத காட்டினார். அதுல ஒருத்தர் கோலாவேச்சர் ஸ்ரீதர். அவர் கடைசி வரைக்கும் ஏழையா தான் இருந்தார். பகவானோட உறவு கொண்டிருந்த போதிலும் அவர் ஏழ்மையில தான் இருந்தார். அந்த ஏழ்மையை நினைத்து அவர் ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா மனம் முழுக்க கிருஷ்ணருடைய நாமத்தை வைத்து கொண்டு கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய ஒரு பக்தனுக்கு வந்து வறுமையை பற்றின கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு கோலாவேச்சர் ஸ்ரீதர் இன்னைக்கு வாழ்ந்து காட்டினார். அவர் ஜபம் பண்ண இடமும் இங்க இருக்கு. அது வந்து உங்க பரிக்கிரமால காட்டுவாங்க. சோ இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அந்தரங்க சகாக்கள், முக்கியமான பக்தர்கள் இவர்களோடெல்லாம் இனிமையான லீலைகளை அவர் செய்து அவர் வந்து சன்னியாசம் எடுக்கிறார். சன்னியாசம் எடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய மனைவியாகிய விஷ்ணு பிரியாவும் சச்சி மாதாவும் மிகப்பெரிய பிரிவு துயர்ல ஈடுபட்டிருந்தாங்க. விஷ்ணு பிரியா அவர் பிரியும் போது கதறி அழுதப்ப அவர் வந்து அவருடைய விக்கிரகத்தையும் அவருடைய பாதுகையையும் கொடுப்பார். அந்த பாதுகை இன்னைக்கும் நீங்க வந்து அந்த கோயில், விஷ்ணு பிரியா கோயில், தாமேஸ்வர் மகாபிரபு கோயில்ன்ற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க வந்து அந்த பாதுகையை நம்முடைய தலைமையில தொட வைப்பாங்க. அப்புறம் அந்த விஷ்ணு பிரியா வழிபட்ட மகாபிரபுவனுடைய விக்கிரகம் அத்தனை வருஷமா இங்க வந்து ஒரு கோயில்ல இருக்கு. இப்ப விஷ்ணு பிரியா எப்படி வழிபட்டாங்கன்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஒரு மாலை, ஒரு சுற்று 108 சுற்று ஒரு மாலை சொன்னாங்கன்னா ஒரு அரிசி எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு நாள் முழுக்க எவ்வளோ ஜபம் பண்றாங்களோ அவ்வளோ அரிசி எடுத்து வச்சு அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க. 120 வருஷம் வாழ்ந்திருக்காங்க விஷ்ணு பிரியா. அந்த 120 வருஷமும் அந்த வீட்டை விட்டு, அந்த கோயிலை விட்டு வெளியே வரல. எப்ப மகாபிரபு சந்நியாசம் எடுத்தாரோ அந்த பிரிவு துயர்ல அவருக்கு தனக்கு கொடுத்த பக்தி தொண்டை செய்து வாழ்ந்து காட்டினாங்க. இந்தமா சச்சி மாதாவும் விவரங்களை சேர்த்துப்பாங்க. அந்த தன்னுடைய மருமகளோட அவர்கள் பக்தர்களாக இங்க இருந்தது வந்து பக்தர்கள் வந்து வரலாறாக சொல்வார்கள். இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபு குழந்தை பருவம், இளம் பிள்ளை பிராயம், இளமையான பண்டிதர், அதுக்கப்புறம் வந்து பக்தர், தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் பக்தர், அதுக்கப்புறம் பக்தி தொண்டு பரப்புற வேலை, அதுக்கப்புறம் சந்நியாசம் எடுத்து ஜெகநாத் பூரி வர்ற வரைக்கும் இன்னைக்கு சொல்லி முடிச்சோம். நாளைக்கு ஜெகநாத் பூரியில நடக்கக்கூடிய லீலைகள், முக்கியமான பக்தர்களை சந்திக்கிறது, தென்னிந்தியா யாத்திரை, இதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இதோட நான் இந்த லீலைகளை முடித்துக் கொள்கிறேன். பக்தர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது லீலைகள் நான் விட்டு போயிருந்தேன் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம்.
நிறைய நிறைய லீலைகள் இருக்கு இதுல. ஏதாவது நான் முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சைத்தன்ய மகாபிரபு வந்துங்க மாதாஜி அந்த கொல்லப்புறத்துல விளையாண்டுகிட்டு இருப்பாரு. விளையாண்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒண்ணு வரும். அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுவோம், இவட காலை சுத்தி உடம்பெல்லாம் சுத்திக்கும். சுத்திட்டு இருக்கிற போது பாத்தீங்கன்னா எல்லாரும் பயந்துக்குவாங்க. ஆனா அந்த சொல்லிட்டேன் அனந்த சேஷன் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. ஓ சாரி மாதாஜி, இடையில கொஞ்சம் அந்த பக்கம் எங்க வீட்டுல ரிலேஷன் வந்தாங்கன்னு போனேன், அதனால சொல்லுங்க, பரவாயில்ல, உங்க வாயால கேக்குறோம். அப்ப அந்த பாம்பு வந்து உடம்பு ஃபுல்லா சுத்திக்கும். அப்ப பாம்பு கூட விளையாடணும்னு இவர் நினைக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அந்த பாம்பும் வந்து அவர் கூட ரெசிப்ரிகேட் பண்ணுது. ஆனா எல்லாரும் பயந்தோன்னா சரி நீ போயிடு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாம்பும் வந்து போயிடுது. அப்ப பாம்பு முதல் கொண்டு எல்லா உயிரினத்தையும் வந்து அவர் அரவணைச்சு கொண்டு வராரு அப்படிங்கறது ஒரு இது வந்து அதில் புரிஞ்சுட்டேன் மாதாஜி. நானு ஒரு ஆதிசேஷன், அந்த பாம்பு வந்து வேற யாரும் இல்ல, ஆதிசேஷன். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. விஸ்வம்பரரும் நித்யானந்த பலராமருடைய அவதாரம் சொல்றீங்க. நித்யானந்த பிரபுவும் பலராமருடைய அவதாரம். ஆமா மாதாஜி, அது என்ன ஆகும், அவர் வந்து சன்னியாசம் எடுக்கிறேன்னு போனார்ல. ஆமா, விஸ்வரூபர். அதுக்கப்புறம் வந்து அவர் பற்றின வரலாறே வரல. அப்புறம் அவர் வந்து நித்யானந்தர்ல இணைந்து விடுகிறாருன்னு தான் சொல்றாங்க ஆச்சாரியர்கள். என்ன சொல்றாங்கன்னா அப்புறமா நித்யானந்தரா வர்றாரு இல்லையா. பகவான் ஒரே நேரத்துல 2-3 அவதாரம் கூட எடுக்கலாம். அப்புறமா அந்த நித்யானந்தர் இங்க சைத்தன்ய மகாபிரபு கிட்ட வரும்போது விஸ்வரூபரும் அவரோட இணைந்துடுறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டு. புரியுதுங்களா? அதனால அவரே விஸ்வரூபர் தான், அவரே நித்யானந்தர் தான், 2 பேரும் உண்டுதானே. ஒன்றுதான். சன்னியாசம் எடுத்து போன மாதிரிதான் அங்க வரலாறு நின்று போது. அதுக்கப்புறம் அவரு இவரேதான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இணைந்த அவதாரம் வந்து இணைஞ்சிடுறாரு இவர்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சச்சி மாதாக்கு தெரியுது. சச்சி மாதா அழறாங்க. அப்போ அழும்போது இவர் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கும் போது அழறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு இந்த பக்தியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றார். பகவானுடைய பக்தி தொண்டை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியினுடைய முக்கியத்துவம் எல்லாம் சொல்லி, நான் வந்து பகவான் இந்த பிரிவிலே ஒரு பக்தனாட்ட பேசுறாரு. சச்சி மாதா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பிரிஞ்சு இருக்கும்போது அவங்க வந்து கிருஷ்ண பலராமரை வணங்குறாங்க. கிருஷ்ண பலராமரை வணங்கும் போது சட்டுன்னு சில நேரத்துல அது சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தராகவும் காட்சியளிப்பாங்களாம். அப்பதான் அவங்களுக்கு தெரியுது கிருஷ்ண பலராமர் தான் நித்யானந்தரும் சைத்தன்யரும் அப்படின்றது புரியும். அவங்க அம்மாக்கும் அவர் காட்டுறாரு, நான் கடவுள் தான் அப்படின்றத காட்டுவார். அப்பப்ப காட்டுவார். அப்பப்ப அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா அது அந்த ரசம் இருக்கணும்னா அந்த யோக மாயினால அந்த அவர்கள் மறைச்சிடணும் இல்லையா. அதுக்காக பகவான் மறைச்சியும் விட்டுருவார். இல்லைன்னா அந்த பிரிவு துயர் இல்ல அவங்க பக்தி அதிகமாகும். அதை அதிகப்படுத்துறதுக்காக பகவான் அந்த ஏற்பாட்டை பண்ணிடுவார். ஆனா அவங்க வந்து கிருஷ்ண பலராமரை தான் வணங்கி கொண்டு இருந்தாங்க. அவர்களே தான் கௌரணி தாய் அப்படின்றதும் அவங்களுக்கு புரியும். நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஸ்வாம்பரர் வந்து பண்டரிபுரத்துல மறைஞ்சதாக ஒரு சொல்றாங்களா மாதாஜி? ஆமா, அதான் அவர் அந்த லீலைகள்ல அவர் முடிச்சுட்டு இங்க வந்துடுறாரு அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேன். இப்பதான் படிச்சேன் நான். நித்யானந்தர் அங்கதான் தீட்சை வாங்குறாரு பண்டரிபுரத்துல. விக்கிரகம் கூட வச்சுக்கிறாங்க, பின்னாடி ஒரு வச்சுக்கிறாங்க. பண்டரிபுரத்துல. ஓகே. இப்ப போயிட்டு வந்து மாதிரி போன மாசம் பாத்துட்டு வந்தேன். நம்ம இஸ்கான் கோயில பின்னாடி வச்சுக்கிறாங்க. சுத்தி வரும்போது நித்யானந்தர் தீட்சை எடுத்த இடம். அவர் குரு பேர் எனக்கு தெரியல, எனக்கு மறந்து போச்சு. 2 பேருக்கும் ஒரு குடிசை மாதிரி போட்டு அந்த வச்சுக்கிறாங்க. நான் கேள்விப்படல, மேபி இருக்கலாம். ஆனா துக்காராம வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் தீட்சை கொடுத்தார். ஆமா மாதாஜி. துக்காராம் சைத்தன்ய மகாபிரபுனுடைய சிஷ்யர் தான் அப்படின்ட்டு படிச்சேன்.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏகச்சக்கரா அந்த பண்டராபுரியமா அந்த ரெண்டு மாயாபுரியா மாதாஜி இருக்கு. இல்ல பண்டரிபுரம்ன்றது வந்து மகாராஷ்டிரத்துல இருக்கு மாதாஜி. பண்டரிபுரத்துல வந்து நீங்க பாண்டரங்கன்ட்டு கிருஷ்ணர் இப்படி இடுப்பு மேல அப்படி கை வச்சுன்னா ருக்மிணி பண்டரிநாதனாக இருக்கிறாங்க. அது மகாராஷ்டிரம். அது வந்து பூனே அப்படின்ற ஒரு இடம் தான் சிட்டி நியர்பை. அது வந்து சோலாப்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல. இது ஒரு கிராமம். சந்திரபாகான்னு ஒரு நதி ஓடுது. அங்க வந்து துக்காராம் வழிபட்டார். அது வேற. அங்க வந்து அது மகாராஷ்டிரம். ஏகச்சக்கரான்றது இங்கே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் சொல்றோம் இல்லையா, மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல மாயாப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பயணம். ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல எல்லாருமே பக்தர்கள். அங்க இஸ்கான் கோயில் ஏற்படுத்திட்டாங்க. அவர் பிறந்த இடம் இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, நித்யானந்தரனுடைய பிறந்த இடத்துல இப்ப உண்மையாவே நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல எங்கன்னா குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடி, அந்த என்ன சொல்றது, அந்த கர்ப்பப்பைக்கு மேல ஒரு பை இருக்கும் இல்லையா, குழந்தைக்கு மேல ஒரு சாக் இருக்கும்ல, அதோட தானே அதை தூக்கிலாம் போட்டுற மாட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரியில எங்க போடுறாங்களோ தெரியாது. அதை வந்து பாதுகாப்பாக எங்க பிறந்தாங்க அந்த குழந்தை பிறந்த இடத்துல வந்து மிக ஆழமா பள்ளம் தோண்டி மண்ணுல புதைச்சிருவாங்க. இப்ப அந்த மண்ணோட இது வந்து இது உண்மையா சயின்டிபிக்கா ரொம்ப நல்லதான். அந்த குழந்தைக்கு அந்த மண்ணோட நல்ல குணங்கள்லாம் அந்த குழந்தைக்கு வருமா. இது தொன்று தொட்டு இந்திய கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம வந்து இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் குழந்தை பெத்து அதெல்லாம் எங்க போடுறாங்களோ என்ன பண்றாங்களோ, இங்க மாயாப்பூர்ல குழந்தை பெற்றுக்கொள்கின்ற பக்தர்கள் அதை செய்யறாங்க. நான் இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல 3 குழந்தைங்க பிறந்தது. நாங்களே வந்து பள்ளம் தோண்டி அது அந்த தொப்புள் கொடியை புதைச்சி அது மேல ஒரு செடி வச்சிருவோம். அந்த குழந்தைக்கு அது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அந்த மண்ணினுடைய சக்திகள்லாம் அந்த குழந்தைக்கு போகும். அதுக்காக அந்த நித்யானந்தருடைய தொப்புள் கொடி புதைச்ச இடத்துல ஒரு மரம், அந்த மரம் பேர் வந்து இதுன்னு நினைக்கிறேன், பக்குல் மரம்னு சொல்றாங்க. குட்டி குட்டியா மகிழம் பூ மாதிரி ஒரு பூ இருக்கும். அது ரொம்ப வாசனை வரும். அந்த பூ மரம் இருக்கு, இன்னும் இருக்கு. அது நாங்க சுத்தி வந்து விழுந்து கும்பிட்டுட்டு வந்தோம். இப்ப நித்யானந்தரனுடைய தொப்புள் கொடி புதைச்ச இடம் இருக்கு. ஸ்ரீலங்காலையும் இருக்கு மாதாஜி. அதை எடுத்து தருவாங்க. இல்லையா, கூடு மாதிரி செய்தி காட்டி கொள்ளுவாங்க. அது தாயத்து பண்ணி கட்டிக்கிறது அவ்வளவு நல்லது. எங்க ஊர்ல கூட நாங்க எங்க கிராமத்துல கூட குழந்தை பிறந்துச்சுன்னா நாங்க அது குழி தோண்டி வச்சுட்டு 15 நாளோ 20 நாளோ பொம்மநாட்டிக்கு தலைக்கு தண்ணி ஊத்தும் போது அதுக்கும் பூஜை போடுவாங்க. அதுக்கும் பூஜை போட்டு எங்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க. அப்படி பண்ணுவாங்க எங்க மாமியார் வீட்டுல. அதெல்லாம் இப்ப வந்து இந்த ஆஸ்பத்திரி பிரசவத்தினால இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் மறைந்து போய்விட்டது. மேற்கத்திய கலாச்சாரம் நிறைய வந்து இதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியம். நம்முடைய கலாச்சாரமும் ஆன்மீகமும் ஆரோக்கியம், ஒரு வாழ்வாதாரம், வாழ்வு நிலை, இதெல்லாம் வந்து சரியா போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் மேற்கத்தியர்களுடைய தாக்கத்தினால எல்லாத்தையும் மறந்து விட்டோம். பக்தர்கள் அதெல்லாம் புதுப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பக்த சமுதாயத்துல இதெல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது, இதெல்லாம் கற்றுக்கொள்ளப்படுகிறது, இதெல்லாம் கத்துக்கிறோம். இப்ப நாமளும் பக்தர்களாக இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு நம்முடைய இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லி தரலாம். இதெல்லாம் மேற்கத்திய நாடுலயும் கொடுப்பாங்க மாதாஜி. இங்க நாங்க எல்லாம் வேண்டி வச்சுக்கிறோம். ஆமா, கொடுக்குறாங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கருத்துக்கள்? புது பக்தர்கள் யாராவது பேசுனீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே என்னுடைய மனசை பாதிச்சுது. நித்யானந்தரை பத்தி பேசும்போது அந்த நித்யானந்தர்ன்ற மனிதரை பற்றி பேசுறேன்னு நினைச்சு ஒரு மாதாஜி திட்டு வாங்கி லட்சரை நித்த சொல்லிட்டாராம் அவங்க கணவர். அதனால பக்தர்களுக்கு வந்து பகவானை பற்றி பேசுகிறோம், பலராமரை பற்றி பேசுகிறோம், கிருஷ்ணரை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத திரும்ப திரும்ப அதனாலதான் சொன்னேன். அதனால புது பக்தர்கள் யாராவது ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி பேசினது?
சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப புரியுதா? நல்லா சைத்தன்யரை பத்தி அப்படியே ரொம்ப நல்லா கேட்டோமா, ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு, ஆனந்தமாயிடுச்சு. நன்றிங்க. அதனாலதான் புது பக்தர்களை கருத்தில் கொண்டுதான் வந்து பல விஷயங்களை நான் திரும்பி திரும்பி சொல்றேன். சரி, நம்ம என்ன புக்கெல்லாம் படிக்கல மாதாஜி, இப்ப கேட்டனால நல்லா தெரிஞ்சுச்சு. அத நீங்க படிக்கும் போது இன்னும் ஆர்வமா இருக்கும், இன்னும் நிறைய விவரங்கள் வரும். அதனால ஒரு சின்ன புத்தகம் ஒண்ணு இருக்கு, முழு வரலாறும் வந்து இந்த பிரேம அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுன்றது. இத வந்து பக்தர்கள் எல்லாரும் கௌரவ பூர்ணிமா அன்னைக்காவது இல்ல அந்த வாரத்துல முழு புத்தகத்தையும் படித்து முடித்து விடுவார்கள். நானும் அதை வருஷம் பண்றது. நான் இப்ப சைத்தன்ய சரிதாமிர்தமும் நாங்கள் வந்து படித்து முடிக்க போகிறோம். இன்னும் 2 புத்தகம் நின்னு போச்சு. நாங்க இந்த மாத கடைசியில படிச்சு முடிச்சிருவோம். கூட்டமாக நாங்க படிக்கிறோம், ஒரு குழுவினராக படிக்கிறோம். அது எத்தனை புக் இருக்கு மாதாஜி? சைத்தன்ய சரிதாமிர்தம் 9 புத்தகங்கள், இந்த மாதிரி புத்தகம். நீங்க பாகவதம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வாங்கி படிச்சா நல்லது. ஏன்னா பகவத்கீதை பாகவதம் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதுக்கு போகணும். பாகவதமே புக்கு இல்லைன்னு இருந்தேன் மாதாஜி, விஸ்வேஸ்வரி மாதாஜி மூலியமா வந்துருச்சு, எனக்கு எல்லா புக்கும் வந்துருச்சு மாதாஜி. பாகவதம் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓரளவு படிச்சுட்டீங்கன்னா கூட சைத்தன்ய சரிதாமிர்தத்துக்கு போலாம். அப்படிதான் சொல்றாங்க. இப்ப சைத்தன்ய லீலைகளை நீங்க கேட்டுட்டீங்க, ரொம்ப நல்லது. பக்தர்கள் வேற மாதிரி கேட்டனால நல்லா இருக்கு, அப்புறம் படிக்கிறது சுலபமாக இருக்கும். நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி, நல்லா புரிஞ்சுது. சைத்தன்ய மகாபிரபு. இதோட இன்னைக்கு வகுப்பு முடிக்கலாம். நாளைக்கு வந்து மீண்டும் சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகளை சுருக்கமா, தென்னிந்திய யாத்திரை, ஜெகநாத் பூரியில வந்து அவருடைய லீலைகள், அவருடைய அந்தரங்க பக்தர்களோட அவர் உரையாடினது, அவருடைய அறிவுரைகள், இத்தனையா நம்ம பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்துப்யோ அனைவருக்கும்